the Lord, praise the Lord. Hallelujah, 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 hallelujah. இயேசுவே மக ஸ்தோத்ரம் சோத்ரம் 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 சோத்ரம். நல்ல ஆண்டவரே மை நன்றியோடு துதிக்கிறோம், மை நன்றியோடு துதிக்கிறோம், மை நன்றியோடு மை துதிக்கிறோம். நல்லவரே மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம். குருவை நிறைந்தவரே மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம். மகிமை நிறைந்தவரே மை துதிக்கிறோம், மகிமையானவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம், சோதரிக்கிறோம், 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 சோதரிக்கிறோம். எங்கள் அப்பா பிதாவே மகு சோதரம் 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 சோதரம். எங்கள் சர்வ வல்லவரே மகு சோதரம் 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 சோதரம். அப்பா மே நன்றியோடு மை துதிக்கிறோங்கள் பரிசுத்தரே மகு சோதரம் 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 சோதரம். எங்கள் தன்பு கூர்ந்தவரே மகு சோதரம் 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 சோதரம். நேற்றும் என்றும் என்றும் மாறாதவரே மகு ஸ்தோத்ரம் சோதரம் 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 சோதரம். மகிமையான தேவனே மை துதிக்கிறோம், மகிமையான தேவனே மை துதிக்கிறோம். மகிமையான காரியங்களை செய்கிறவரே மகு சோதரம் 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 சோதரம். எங்களை ஆசீர்வதிக்கிறவரே மகு சோதரம் 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 சோதரம். எங்களை நன்மையினால் நிரப்புகிறவரே மகு சோதரம் 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 சோதரம். நன்மைகளின் நாயகரே மகு சோதரம் 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 சோதரம். நேசுவே மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் தேவ்ய மதுரமாமே. தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் தேவ்ய மதுரமாமே. அதை தேடியே நாடி ஓடியே வருவீர் திருசபையானோரே. அதை தேடியே நாடி ஓடியே வருவீர் திருச்சபையானோரே. தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் தேவ்ய மதுரமாமே. தேனி
ஹalleluya மை நன்றியோடு மை துதிக்கிறோம் ஆண்டவரே மை நன்றியோடு மை துதிக்கிறோம் மை நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோங்களப்பா மகு ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் மகு ஸ்தோத்ரம் ஹalleluya 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 ஸ்தோத்திரிக்கிறோம் நல்ல ஆண்டவரே மை நன்றியோடு மை துதித்து உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா स्तुति धन्यवाद करते हैं और स्तुति के साथ आपके नाम की महिमा करते हैं प्रभु। ஆண்டவரே இந்த மாலை நேரத்தில் உம்முடைய பிள்ளைகளாக ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஒன்று கூடி சேர்ந்து हे प्रभु, इस शाम के समय में आपके बच्चे लोग आपके चरणों में एकमन होकर உம்மை பாடி துதித்து மகிமைப்படுத்தும்படியாக आपके नाम की गीत गाकर आपके नाम की महिमा करने के ஆண்டவரே लिए, உம்முடைய வேதத்தை நாங்கள் ஆராய்ந்து அறிந்து கொள்ளும்படியாக हे प्रभु, आपके शास्त्रों को हम जानकर सीखने के लिए நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் आपने हम पर किए हुए उपकारों के लिए आपकी स्तुति हो। இந்த பைபிள் ஸ்டடி ஆராதனை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவீராக इस बाइबल स्टडी के आराधना को आप हमें आशीर्वाद करके दीजिए। உம்முடைய சமூகத்திலே அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக आपके चरणों में पाठ जोनों में प्रत्येक जोनों को आप आपकी दृष्टि उन पर पढ़ने दीजिए। உம்முடைய பாதத்திலே ஆண்டவரே என்னென்ன வாஞ்சையோடு தாகத்தோடு விருப்பத்தோடு உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிறார்களோ और आपके चरण में जो चाहत के साथ जो प्यास के साथ आपके चरणों में इंतजार कर रहे हैं, ஒவ்வொருடைய வாஞ்சையும் விருப்பத்தையும் அறிந்த தேவன் हर एक की चाहत और जरूरत को जाने हुए நாட்களே परमेश्वर ஒவ்வொருடைய வாஞ்சை விருப்பத்தை கர்த்தர் நாட்கள் நிறைவேற்றி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் इस दिनों में प्रत्येक लोग की चाहत और चाहत को पूरा करके दीजिए। ஆண்டவரே வேதத்தில் உள்ள மகத்துவங்களை நாங்கள் நாட்களை ஆராய்ந்து பார்த்து ये प्रभु, इस दिनों में शास्त्र के महत्व को हम जांच कर देखने के लिए அதன்படி எங்கள் வாழ்க்கை நாங்கள் மாற்றிக்கொள்ளும்படியாக और उसके अनुसार हमारे जीवन को बदल लेने के கர்த்தர் लिए எங்கள் ஒவ்வொருக்கு கிருபை பலன் தந்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் परमेश्वर हमारे को आप कृपा अनुग्रह देकर चलाने के लिए आपसे विनती இந்த करते हैं। சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பீராக इस आवाज को सुनने वाले प्रत्येक लोगों के जीवन को परमेश्वर अब आशीर्वाद कीजिए। தொடர்ந்து கர்த்தரோட வாழ்க்கையிலும் கர்த்தர் மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறோம் लगातार परमेश्वर आप प्रत्येक लोगों के जीवन में आप महिमा बड़े कामों को कीजिए। எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றி தருவீராக सारे रुकावट को आप बदल कर दीजिए। தொடக்கம் முதல் முடிபரியந்தம் நம்முடைய தெய்வீக பிரச்சனை எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் आरंभ से लेकर अंत तक आपकी महिमा भरा प्रशंसा हमारे संग रहने के लिए आपसे विनती करते हैं। எங்களை தாழ்த்தி தருகிறோம் हमें नम्रता से आपके हाथ में இயேசுவின் सौंपते हैं। நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் உங்க நல்ல பிதாவே यीशु मसीह के नाम से मांगते हैं हमारा अच्छे पिता। ஆமென் அல்லேலூயா प्रेयर गार्डन के गीत के किताब पर गीत नंबर है 70। जय के गीत की किताब पर गीत नंबर है 70। सब कुछ कर सकता है सर्वशक्तिमान। सब कुछ कर सकता सर्वशक्तिमान, तेरी युक्ति कोई भी ना होता विफल। सब कुछ कर सकता सर्वशक्तिमान, तेरी युक्ति कोई भी ना होता विफल। तेरे निर्णय को कौन बदल सकता प्रभु, तेरे निर्णय को कौन बदल सकता प्रभु। मेरे लिए तूने जो ठाना, मेरे लिए तूने जो ठाना, उसको तू
பாடல். கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார்? 81 பாடல் எண் 81. கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார்? குடியிருப்பவன் யார்? கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார்? குடியிருப்பவன் யார்? உத்தமனாய் தினம் நடந்து நீதிலே நிலை நிற்பவர்.
धन्यवाद धन्यवाद ஹalleluya. धन्यवाद நல்ல ஆண்டவரே ईशु राजा, மக்கு ईशु ஸ்தோத்திரம், राजा மக்கு की ஸ்தோத்திரம், மக்கு ஸ்தோத்திரம், மக்கு ஸ்தோத்திரம், மக்கு ஸ்தோத்திரம், மக்கு ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் ஆண்டவரே ஹalleluya 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 ஹalleluya. நல்லவரே மகு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரங்கள் சர்வ வல்லவரே மை துதிக்கிறோம், ஓ மை துதிக்கிறோம், மை நன்றியோடு துதிக்கிறோம், மை நன்றியோடு துதிக்கிறோம், மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் அன்பின் தேவனே மகு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்கள் ஆவியான தேவனே ஹalleluya 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 ஹalleluya. ஏசப்பா மக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்கள் தேவனே மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம். அன்பின் ஆவியானவரே ஹalleluya 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 ஹalleluya. ஏசப்பா மக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் தேவனே ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவே மக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அன்பின் ஆண்டவரே ஹalleluya 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 ஹalleluya. எங்களப்பா மக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்முடைய மாறாத கிருபைக்காக மக்கு ஸ்தோத்திரம், நம்முடைய மாறாத இரக்கங்களுக்காக மை ஸ்தோத்திரிக்கிறோம், நம்முடைய மாறாத அன்புக்காக மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே ஹalleluya ஹalleluya ஹalleluya. எங்கள் ஆவியானவரே மக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் தேவனே ஹalleluya 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 ஹalleluya. நிசப்பா மக்கு ஸ்தோத்திரம் ஹalleluya. ரத்தம் சிந்தி மீட்டவரே இரக்கம் நிறைந்தவரே, ரத்தம் சிந்தி மீட்டவரே இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே. உம்மை அப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உம்மை அப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். அபிஷேகித்து அணைப்பவரே ஆறுதல் நாயகனே, அபிஷேகித்து அணைப்பவரே ஆறுதல் நாயகனே, எங்காறுதல் நாயகனே, எங்கள் ஆறுதல் நாயகனே. உம்மை அப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உம்மை அப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உந்தன் பாதம் அமர்ந்திருந்தே போயாமல் முத்தம் செய்கிறேன்,
நீதானையா, என்னை விட்டு எடுபடாதே. நல்ல பங்கு நீதானையா, ஐயா நல்ல பங்கு நீதானையா, ஐயா நல்ல பங்கு நீதானையா. உம்மை அப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உம்மை அப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உம்மை அப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். வருகையில் எடுத்துக் கொள்வேன், கூடவே வைத்துக் கொள்வேன். வருகையில் எடுத்துக் கொள்வேன், கூடவே வைத்துக் கொள்வேன். ஐயா கூடவே வைத்துக் கொள்வேன், ஐயா கூடவே வைத்துக் கொள்வேன். உம்மை அப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உம்மை அப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உளையான சேற்றில் நின்றே தூக்கி எடுத்தவரே, உளையான சேற்றில் நின்றே தூக்கி எடுத்தவரே, ஐயா தூக்கி எடுத்தவரே, ஐயா தூக்கி எடுத்தவரே. உம்மை அப்படி நான் Glory Lord, என்ன சொல்லி நான் துதிப்பேன். உம்மை அப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உந்த நாமம் உயர்த்திடுவேன், உம் விருப்பத்தை தேடுவேன். உந்த நாமம் உயர்த்திடுவேன், உம் விருப்பத்தை தேடுவேன். ஐயாவும் விருப்பத்தை தேடுவேன், ஐயாவும் விருப்பத்தை தேடுவேன். உம்மை அப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துடிப்பேன். ரப ஷபல ரபதியா ரப ரப, ஓ ரபதியா ரப ஷபல ரபதியா ரப ரப, ஓ ரபல ரபதியா ரப ஷபல ரபதியா ரப. ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவே நன்றியோடு மைத்துணிக்கிறோம். எங்கள் ஆவியானவரே, எங்கள் மேல் ஆவியானவரே, ரபதியா ரப ஷபல ரப, ஓ ரபதியா ரப சனமல ரபரியா ரபல ரப. ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவே மை நன்றியோடு மைத்துணிக்கிறோம். உம்மை நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறங்களப்பா. ஹalleluya. இயேசுவே உந்த நாமம் உயர்த்திடுவே, உம் விருப்பம் செய்திடுவே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி உந்த நாமம் உயர்த்திடுவே, ஓம் விருப்பம் செய்திடுவே. ஐயா ஓம் விருப்பம் செய்திடுவே, ஐயா ஓம் விருப்பம் செய்திடுவே. என்னை விட்டு எடுபடாதே, நல்ல பங்கு நீதானையா. என்னை விட்டு எடுபடாதே, நல்ல பங்கு நீதானையா. நல்ல பங்கு நீதானையா, நல்ல பங்கு நீதானையா. ஹalleluya.
ஹalleluya 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 இயேசு ஒருவரே நல்ல பங்கு यीशु एक ही अच्छा भाग है। ஹalleluya அந்த உலகத்தில் எல்லா பங்குகளும் எடுபட்டு போய்விடும் इस संसार के सारे भाग वो उठा दिए जाएंगे। ஒரே பங்கு நல்ல பங்கு हमारे लिए एक ही भाग वो अच्छा भाग, அதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து वो ही हमारा प्रभु यीशु मसीह। ஒருபோது நம்மை விட்டு எடுபடாதவர், वो हमसे कभी वो बाहर नहीं निकलने वाला, கடைசி வரைக்கும் நம்மோடு கூட இருக்கிறவர்। वो अंत तक हमारे संग रहने वाला। ஹalleluya 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 மை நன்றியோடு துதிக்கிறோம் எங்கள் ஆவியானவரே, மை துதிக்கிறோம். ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, நல்ல தகப்பரே, துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த ஆஸ்வதிக்கப்படாத அந்த சாயந்திர வேலைக்குள்ளப்பா இந்த பைபிள் ஸ்டடி கர்த்தாவே மற்றுமா இந்த பாடல் பகுதி ஆசுவத்த தேவன் தாமே கர்த்தாவே தொடர்ந்து நம்முடைய வார்த்தைக்காக அப்பா காத்திருக்கிற ஒவ்வொரு கர்த்தாவை பலப்படுத்தினாக இந்த நாட்கள் தேவையான ஆலோசனை அப்பா நம்முடைய வார்த்தைகளை அப்பா நீ அனுப்பி எங்களை பலப்படுத்தும்படியாக செபிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் உமக்குள்ளாய் நாங்கள் பலன் கொள்ளும்படியாய் கர்த்தாவே உமக்குள்ளாய் தொடர்ந்து நாங்கள் நிலைத்திருக்கும்படியாய் உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் எங்கள் மத்தியில் நீ அனுப்பி எங்களை ஒவ்வொரு நீ பலப்படுத்தும்படியாக செபிக்கிறோம்ப்பா. ஆவியோட கருத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்களே பெரிய காரணம் செய்யுங்க, நடத்துங்க. நம்முடைய நாமத்துக்கே நாளும் மகிமுண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். தருவோம். हम सब बैठ जाएंगे। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। கர்த்தர் நல்லவர், परमेश्वर भला है கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். और परमेश्वर भला है कर चख कर देखिए। அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவன். और उस पे भरोसा करने वाला मनुष्य धन्य है। கர்த்தர் நம்மேல் பாராட்டின கிருபை இரக்கம் மகா பெரியது. और परमेश्वर हम पर किए हुए जताए हुए प्रेम और अनुग्रह बड़ा है। எம்மட்டும் நம்மை நடத்தி வருகிற தேவன், अब तक हमें वो चला के आने वाला परमेश्वर, இன்னும் நம்மை நடத்த வல்லவராக அவர் போதுமானவராக இருக்கிறார். वो और भी हमें लगातार हमें चलाने के लिए वो सामर्थ्य और योग्य परमेश्वर है। சிறிது நேர தியானத்துக்காக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். और थोड़ी देर ध्यान के लिए हम एक वचन को पढ़ेंगे। லூக்கா எழுதின சுவிசேஷம் लूका की किताब 10ஆம் அதிகாரம் उसका 10वां अध्याय 38வது வசனத்தை வாசிக்கிறேன். उसका 38वां वचन हम पढ़ते हैं। பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் और फिर वो यात्रा से निकलते समय அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். और वो एक गांव में प्रवेश किए। அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டாள். और वहां पर मार्ता नामक एक स्त्री ने उसे अपने घर में वो स्वीकार किया। இங்கே மார்த்தாள் என்கிறதான ஒரு ஸ்திரியை பற்றி நாம் பார்க்கிறோம். यहाँ पर हम मार्तम कर एक स्त्री को बारे में देखते हैं। வேதத்திலே நாம் மரியாளை பற்றி தான் அதிகமாக நாம் கேட்டிருப்போம். शास्त्र में हम अधिकता से मरियम के बारे में हम अधिकता से सुने हैं, ஆனால் அந்த நாட்களே நாம் மார்த்தாளை பற்றி பார்க்கலான்னு நினைக்கிறேன். लेकिन इस दिनों में हम मार्ता नाम के बारे में देख सकते हैं। மார்த்தாள் என்கிறதான பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டாள். मार्ता नामक की एक स्त्री उसको अपने घर पे स्वीकार कर लिया। மார்த்தாள் என்றால் मार्ता कहे तो அவள் ஒரு தலைவி, वो एक नेती, ஒரு பொறுப்புள்ளவள். वो एक जो जिम्मेदारी वाली। ஏன்னா அவங்க வீட்டில் மார்த்தாள், மரியாள், லாசரு 3 பேர் இருந்தார்கள். और उनके घर में मार्तम, मरियम और लाजरुस 3 जन थे। அவர்கள் தாய் தகப்பனை பற்றி சொல்லப்படவில்லை. और उनके माता पिता के बारे में नहीं कहा गया है। அப்ப அந்த குடும்பத்தை இந்த மார்த்தாள் தான் கவனித்து வருகிறார். तो इस परिवार को मार्तम ही अधिकता से ध्यान देकर संभालते आ रही है। குடும்பத்திலே பொறுப்புள்ளவள். और परिवार में एक जो है अच्छे जो ज्ञान की बुद्धि वाली, மார்த்தாள் என்றால் தலைவி. और मार्तम कहे तो वो नेता। இப்படியாக நம்முடைய வாழ்க்கையிலேயும் ऐसे ही हमारे जीवन में भी ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒரு பொறுப்பை கொடுத்திருப்பார். परमेश्वर ने हर एक को हर एक प्रकार की जिम्मेदारी को दिए हैं। அந்த பொறுப்பிலே நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். उस जिम्मेदारी पे हम एक सच्चाई खराई दिखा देना है। நமக்கு கொடுக்கப்பட்டதான பொறுப்பிலே நாம் சரியாக இருக்க வேண்டும். और हमारे लिए जो दिए गए जिम्मेदारी पे सही से रहना है। அந்த பொறுப்பிலே நாம் ஏனோ தானோ என்று நாம் நினைக்க கூடாது. और उस जिम्मेदारी को हम ऐसी तुच्छ नहीं नकारना है। அதுல இந்த மார்த்தாளுக்கு கொடுக்கப்பட்டதான பொறுப்பு குடும்ப பொறுப்பு. उसमें इस मार्ता को दिया हुआ जो जिम्मेदारी वो परिवार की जिम्मेदारी थी। குடும்ப பொறுப்பு என்பது கொஞ்சம் கஷ்டம் தான். और परिवार की जिम्मेदारी कहें तो थोड़ा कष्ट ही है। ஒரு கம்பெனி, தொழில், வேலை, மேனேஜர் அதனால கூட சமாளிச்சிடலாம். एक कंपनी या काम या मैनेजर किसी को काम दिया तो वो संभाल सकते हैं। ஏன்னா குடும்பத்துல பிள்ளைகள் இருப்பாங்க, लेकिन परिवार में बच्चे होते हैं, மனைவி, புருஷன் எல்லாரும் இருப்பாங்க. और पत्नी पति सब लोग रहते हैं। அப்ப எல்லாரையும் அனுசரிச்சு போகணும். और सभी को सहन करके जाना है। அப்ப குடும்பத்திலே ஒரு பொறுப்பு உள்ளவர்கள் மிகவும் அன்புள்ளவர்களாக இருந்தாதான் நடத்த முடியும். तो परिवार में एक जिम्मेदारी और प्रेम के साथ रहने वाले होंगे
होंगे तो ही परिवार अच्छे से चल सकता है, அன்பில்லாவிட்டால் குடும்பம் ஒண்ணும் இல்லாம போய்விடும். और प्रेम नहीं तो परिवार तितर बितर हो जाएगा உடைஞ்சு சிதைஞ்சு நாசமா போயிடும். और टूटकर यहाँ वहाँ तितर बितर हो जाएगा। அப்ப நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு பொறுப்பு கொடுத்திருப்பார், அதிலே நாம் அன்புள்ளவர்களாக காணப்படணும். तो हमारे जीवन में परमेश्वर दिए हुए जिम्मेदारी में हम उसमें प्रेम के साथ दिखाई देना இந்த है, இடத்திலுமே நாம் ஆதிக்கம் செய்வோமையானால் அது நடக்காது. और कहाँ पर भी हम अपना घमंडपन दिखाएंगे तो वहां पर नहीं चलेगा। தேவன் நமக்கு கொடுத்திருக்க பொறுப்புல சகிக்கணும், தாங்கணும், और परमेश्वर ने हमारे लिए दिए हुए जिम्मेदारी में सहन करना है, सब कुछ संभालना சுமக்க है, வேண்டிய இடத்துல சுமக்கணும். और जहाँ हमें उठाना है वहाँ उठाना है। அப்பொழுதுதான் நம்முடைய குடும்பத்தை நாம் சரியாக நடத்த முடியும். तभी ही हम हमारे परिवार को ठीक तरीके से चला सकते हैं। அப்ப இந்த மார்த்தாள் என்பவள் ஒரு நல்ல தலைவியாக குடும்ப பொறுப்புள்ளவளாக காணப்பட்டாள். तो ये जो मार्ता थी वो एक अच्छा नेतागिरी थी और नेता करती थी, और वो अच्छा जिम्मेदार वाली அப்ப स्त्री थी। நம்முடைய வாழ்க்கையில தேவன் நமக்கு ஒரு கொடுத்திருக்க பொறுப்பிலே நாம் சரியாக நடத்துகிறவர்களா இருக்க तो வேண்டும். परमेश्वर ने भी हमारे लिए दिए हुए जो जिम्मेदारी में हम अच्छे तरीके से परिवार को चलाना है, அதிலே அன்பு இருக்க வேண்டும், उसमें प्रेम होना चाहिए, சகிப்பு தன்மை இருக்க வேண்டும், और सहन शक्ति होना चाहिए, தாங்கக்கூடிய தன்மை வேண்டும், और सहने वाली शक्ति चाहिए, இசைந்து போகிறக்கூடிய தன்மை வேண்டும். और सभी बातों में हम नर्म से चलना चाहिए, எல்லா இடத்திலும் அடிப்படியான காரியம் நடக்காது. और सभी जगह में मारपीट करेंगे तो वो नहीं चलेगा। இப்படி சென்றால் தான் நம்முடைய குடும்பத்தை நாம் நடத்த तो முடியும். इस प्रकार हम सहन करके चलेंगे तो ही परिवार ठीक तरीके से चला सकते हैं। அடுத்தபடியாக இந்த பார்க்கிற அந்த மார்த்தாள் தன் வீட்டிலே இயேசுவை ஏற்றுக்கொண்டாள். और अगला जो हम देखते समय ये जो मार्था परमेश्वर यीशु मसीह को अपने घर पे स्वीकार की, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் போதும். तो हमारे जीवन में परमेश्वर यीशु मसीह को हम स्वीकार ग्रहण करेंगे तो काफी है। நம்முடைய வாழ்க்கை எல்லாம் சரியா இருக்கும். तो हमारे जीवन में सब कुछ ठीक तरीके से होगा। சரியாக ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். हम ठीक तरीके से परमेश्वर को ग्रहण करना है, நம்முடைய மனதார இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். हम पूरे मन के साथ परमेश्वर को ग्रहण स्वीकार करना சில है। ஏற்றுக்கொள்வார்கள், कई लोग ग्रहण और स्वीकार करते हैं, உண்மையான மனசோடு ஏற்றுக்கொள்ள மாட்டார். लेकिन सच्चाई खराई मन से नहीं स्वीकार யாரோ करते। சொன்னாங்கிறதுக்காக இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள். कोई तो कहे कर कर परमेश्वर यीशु मसीह के स्वीकार करते हैं। யோவான் எழுதின சுவிசேஷம் 6 அதிகாரம் 21 வசனத்திலே வாசிக்கிறோம். लेकिन யோவாना के 6वां अध्याय उसका 21वां वचन पढ़ते समय, அப்பொழுது அவரை படகில் ஏற்றிக்கொள்ள மனதாய் இருந்தார்கள். तब वे लोग अपने जहाज में उनको लेने के लिए वो परमेश्वर को ग्रहण किए। உடனே படகு அவர்கள் போகிற கரையை பிடித்தது. तुरंत ही नाव जो जाने वाले मार्ग पर चली गई। இங்கு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள மனதாட ஏற்றுக்கொண்டார்கள். तो यहाँ पर परमेश्वर यीशु मसीह को पूरे मन से स्वीकार किया। அதனால அந்த படகு போய் சேர வேண்டிய இடத்துல போய் சரியா போய் சேர்ந்து. उसके कारण ही नाव जहाँ पर जाना था ठीक जगह पर जहाँ पहुंची। அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டும். तो उसी तरह हमारे जीवन में भी हमारे परमेश्वर यीशु मसीह को पूरे मन के साथ उसे स्वीकार करना இந்த चाहिए। மார்த்தாளும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். इस मार्ता भी परमेश्वर यीशु मसीह को अपने घर पर उसने ग्रहण किया। அப்ப இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், तो यीशु मसीह को जो स्वीकार करते हैं, யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 12 வசனத்திலே வாசிக்கிறோம். யோனா की सुसमाचार 1 अध्याय उसका 12 वचन पढ़ते समय, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி उनके नाम के ऊपर विश्वास कर कर அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, और उनको जो स्वीकार करने वाले कितने लोग हैं, அத்தனை பேர் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை கொடுத்தார். वे सारे उनके संतान बनने के लिए परमेश्वर ने उन्हें अधिकार दिया அப்ப है। ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் तो परमेश्वर यीशु मसीह को जो स्वीकार करते हैं, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக ஏற்றுக்கொள்ள तो வேண்டும். उनके नाम के ऊपर विश्वास करके उन्हें स्वीकार அவருடைய करना चाहिए। நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். तो उनके नाम के ऊपर विश्वास धरे हुए रहना है, அப்பொழுது அவருடைய பிள்ளையாக நம்மை மாற்றுகிறார். तभी ही उनके बच्चे के समान हमें बदलता அப்ப है। இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் तो यीशु मसीह को जो स्वीकार करते हैं அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைக்கணும். और उनके नाम के ऊपर भी विश्वास करना है। ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமமே வானத்திலும் பூமியிலும் மேலான நாமம். परमेश्वर यीशु मसीह का नाम ही इस आकाश और पृथ्वी पे सारे जगत पे सबसे महान और இந்த ऊंचा नाम है। நாமத்துக்கு ஈடு இணை இந்த உலகத்திலே ஒன்றுமே கிடையாது. और इस नाम के तुल्य में संसार में जगत में कुछ भी नहीं है। எல்லா நாமத்தையும் கீழடக்கின நாமம், और सभी नामों को उनके नीचे किया हुआ नाम எல்லா है। நாமத்தையும் வென்ற நாமம். और सभी नामों पर विजय पाया हुआ नाम है। நீதிமான்கள் கர்த்தருடைய நாமத்துக்குள்ள ஓடி வந்த இவர்கள் இப்படி சுகமாய் இருப்பார்களாம். तो धर्मी जो है उनके नाम के अंदर आकर वो सुख के साथ रहते हैं। கர்த்தருடைய நாமத்துக்குள்ளே சுகம் இருக்கிறது. तो परमेश्वर के नाम के अंदर हमें सुख है। யெகோவா ஈரே यहोवा यीरे எல்லாம் பார்த்துக்கொள்வார். वो सब कुछ देख लेगा। யெகோவா நிசி यहोवा निसी வெற்றி தருவார். वो हमें विजय देता है। யெகோவா ரஃபா यहोवा रफा கர்த்தருடைய நாமத்துக்குள்ளே சுகம் உண்டு. और परमेश्वर के नाम के अंदर में चंगाई யெகோவா है। ஷாலோம் और यहोवा शालोम கர்த்தருடைய நாமத்துக்குள்ளே சமாதானம் உண்டு. और परमेश्वर के नाम के अंदर
अंदर हमें शांति யெகோவா है சங்கு और यहोवा शम्मा அந்த நாமம் நம்மோடு கூட இருக்கிற நாமம். और उसका नाम हमारे संग रहने वाला नाम है। கர்த்தருடைய நாமத்துக்குள்ள எல்லாம் நமக்கு இருக்கிறது. इसलिए परमेश्वर के नाम के अंदर हमारे लिए सब कुछ है। அப்ப இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர் அவருடைய நாமத்தை விசுவாசிக்கணும். तो यीशु मसीह को जो स्वीकार किए हुए सभी लोग उसके नाम पर विश्वास அவருடைய करना நாமத்தை है। அனுபவிக்க வேண்டும். उसके नाम को हम अनुभव என் करना है। நாமத்தால் நீங்கள் எது கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு தருவேன். हाँ, मेरे नाम से आप जो कुछ मांगो तो तुम्हें दिया जाएगा। தாவீது ஆண்டவருடைய நாமத்தை பிடித்துக்கொண்டு और दाऊद ने परमेश्वर के नाम को धर कर கோலியாத்தை முறியடித்தான். उस गोलियात को उसने नष्ट किया। கர்த்தருடைய நாமத்தால் நமக்கு வெற்றி உண்டு, ஜெயம் உண்டு. तो परमेश्वर के नाम से हमें विजय और जय है। அப்ப அந்த கர்த்தருடைய நாமத்தை பிடித்துக்கொண்டு तो परमेश्वर के नाम को हम धर कर வாழ்க்கையில ஒரு ஜெயமான வாழ்க்கை வாழ வேண்டும். तो हमारे जीवन में एक विजय भरा हुआ जीवन जीना நான் है। சும்மா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன்னு போன சொன்னா போதாது. हम केवल मुंह से कहेंगे परमेश्वर को मैंने स्वीकार कर लिया, அவர் कहकर ஏற்றுக்கொண்டவர்கள் काफी அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி नहीं। उसको स्वीकार कर ले, उसके नाम पर विश्वास कर அவருடைய நாமத்தினால் வருகிறதான சகல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். और उसके नाम के द्वारा आने वाले सारे आशीर्वाद को प्राप्त करना है। அடுத்தபடியாக பார்ப்போமேயானால் மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்போமேயானால் अगला जो है मार्कुस 10वां अध्याय उसका 15 वचन यदि हम पढ़ते समय எவனாகிலும் சிறு பிள்ளையை போல தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் और जो कोई एक छोटे से बच्चे के समान परमेश्वर के राज्य को स्वीकार नहीं அவன் அதிலே करेगा, பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். वो उसके देश में प्रवेश नहीं करेगा, अगर सच्चाई से कहता அப்ப हूँ। இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் तो यीशु को जो ग्रहण किए हुए தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். वो परमेश्वर के राज्य को भी स्वीकार தேவனுடைய करना है ராஜ்யத்தை விசுவாசிக்க வேண்டும். और परमेश्वर के राज्य पर विश्वास करना है। இந்த நேருக்கு ஆண்டவருடைய ராஜ்யத்து மேல விசுவாசம் இல்ல. आज कई लोगों को परमेश्वर के राज्य के ऊपर विश्वास नहीं है। மரித்தவர்கள் பரலோகமாது நரகமாது. और मरने के बाद क्या स्वर्ग क्या नर्क है कर ஆண்டவருடைய ராஜ்யத்தை விசுவாசிக்க வேண்டும். तो परमेश्वर के राज्य को हम विश्वास करना है। ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். क्योंकि प्रभु यीशु मसीह बहुत जल्दी ही आने वाला है அவருக்காக ஆயத்தமாய் வாழ்கிற பிள்ளைகளை அழைத்து கொண்டு போக வரப்போகிறார். और उसके लिए जो तैयारी के साथ जीने वालों को परमेश्वर उनको ले जाने के लिए आने वाला है। அவருடைய வருகையில போகாதவர்கள் எல்லாரும் நரகம் வைக்கப்பட்டிருக்கிறது. और उनके आगमन में जो नहीं जाओगे उन जाने वालों को नरक रखा गया அந்த है। நாட்டில் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு நாம் இப்பொழுது தகுதி உள்ளவர்களாய் மாற வேண்டும். इसीलिए इस दिनों में परमेश्वर के राज्य के लिए हम हर एक लोग तैयार योग्य बनना है। ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு செல்வதற்கு நாம் இந்த நாட்டில் ஆயத்தமாக வேண்டும். और इस दिन में परमेश्वर के राज्य में चलने के लिए हम तैयारी के साथ रहना है। ஆண்டவருடைய ராஜ்யத்து மேல் நமக்கு விசுவாசம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். तो परमेश्वर के राज्य में हमें विश्वास योगी बनना है। அடுத்தபடியாக வாசிப்போமேயானால் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிப்போமேயானால் अगला हम पढ़ते समय मत्ती की किताब 13वां अध्याय उसका 20वां वचन पढ़ते समय கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு जो पहाड़ी जगह में बोया गया वचन को सुनकर உடனே சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறான். और तुरंत ही वो आनंद के साथ स्वीकार कर लेता है। அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் तो परमेश्वर प्रभु यीशु को स्वीकार करने वाले வசனத்தை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்வார்கள். और वचन को खुशी के साथ स्वीकार कर लेते हैं। அநேகர் வசனத்தை கேட்பார்கள், कई लोग इस दिन में वचन को सुनते हैं ஆனா ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். लेकिन उसे स्वीकार அது ग्रहण नहीं வாழ்க்கையில करते கொண்டு வர மாட்டார்கள். और उनको अपने जीवन में अनुभव नहीं लेके आते हैं தங்களுடைய ஜீவியத்தில் அதை நடைமுறையில கொண்டு வர மாட்டார்கள். और अपने जीवन में उससे क्रिया के दौर पे नहीं करते हैं। அப்ப ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதிலே நம்முடைய பிரயோஜனமே இல்லை. क्योंकि इस प्रकार रहेंगे तो परमेश्वर को स्वीकार करने से कोई उपयोग அப்ப नहीं है। ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அவருடைய வசனத்தை சந்தோஷமா ஏற்றுக்கொள்கிறவங்களா இருக்க வேண்டும். तो परमेश्वर को स्वीकार करने वाले उनके वचनों को भी खुशी के साथ स्वीकार करने वाला बनना है। தாவீது சொல்கிறார், दाऊद कहता है உம்முடைய வேதமே எனக்கு மனமகிழ்ச்சி. आपके शास्त्री मेरे मन की खुशी है। வசனத்தை ஏற்றுக்கொண்டால் वचन को स्वीकार करेंगे நம்முடைய तो வாழ்க்கையிலே மாற்றங்கள் உண்டாகும். हमारे जीवन में बदलावट होगा। நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் உண்டாகும். हमारे जीवन में बदलावट होगा। அவருடைய வசனத்தை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் उनके वचन को खुशी के साथ स्वीकार किए हुए लोग ஞான ஸ்நானம் பெற்றார்கள். वे सारे 32वां लिए। இப்ப வசனத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் வாழ்க்கையில மனம் திரும்புதல் உண்டானது. तो वचन को स्वीकार करने वाले लोगों के जीवन में मन फिराव हो தங்கள் गया। வாழ்க்கையை மாற்றிக் கொண்டார்கள். वे अपने जीवन को बदल लिए। இந்த மார்த்தாளும் இயேசுவை சந்தோஷமா வீட்டுக்குள்ள ஏற்றுக்கொண்டார். इस मार्ता भी परमेश्वर यीशु मसीह को खुशी के साथ अपने घर में स्वीकार की। அதுக்கு பிறகுதான் மரியாள் வந்தாள். उसके बाद ही मरियम आई। அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் இயேசுவை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ள வேண்டும். तो उसी तरह हमारे जीवन में परमेश्वर यीशु मसीह को खुशी के साथ स्वीकार करना है। மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். मत्ती की किताब 11वां अध्याय 29वां वचन நான் சாந்தமும் மனத்தாழ்மையா இருக்கிறேன். मैं नम्र और शांत हूँ என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு और आपके सारे पापों को मेरे ऊपर उठाकर என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். और मेरे पास सीख लीजिए। அப்பொழுது உங்க ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். तभी ही आपके मन को विश्राम मिलेगा। என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள். आ- என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள். और मेरे जुआओं को अपने आप पर उठा लो।
என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், और मेरे पास सीखो, அப்பொழுது உங்க ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். तभी ही अपने मन को विश्राम அப்ப पाओगे। இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் तो यीशु मसीह को जो स्वीकार किए हुए, அவருடைய முகத்தை நம்ம மேல் ஏற்றுக்கொள்ள வேண்டும். उनकी जुआओं को भी स्वीकार करना है। முகம் என்றால் जुआ कहेंगे तो ஒப்பு கொடுக்கணும், जो अर्पण करना, ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். परमेश्वर को अर्पण करना है। இந்த अनेகர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளார், வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க மாட்டார்கள். आज कई लोग परमेश्वर को स्वीकार किए लेकिन अपने आप को अर्पण नहीं करते தங்களுடைய हैं, மனம் போல இஷ்டம் போலயே வாழ்ந்துகிட்டு இருப்பார்கள். अपने मन की मर्जी के अनुसार ही जीवन जीते हैं। ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் लेकिन यीशु मसीह को जो स्वीकार किए அவருடைய हुए लोग, முகத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். और उनकी जुआओं को भी स्वीकार करना है, நம்மை முழுவதுமாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். तो हमारे जीवन को पूरी रीति से अर्पण भी करना है। அடுத்தபடியாக வாசிப்போமானால் யோவான் எழுதின சுவிசேஷம் अगला हम पढ़ते समय यूहन्ना की सुसमाचार 19ஆம் அதிகாரம் उसका 19वां अध्याय 26 27 வாசிக்கிறோம். उसका 26 और 27 पढ़ेंगे। அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பான சீசனையும் जब यीशु ने अपनी माता और उस चेलों को கண்டு उन्हें देखकर, தம்முடைய தாயை நோக்கி अपनी माता को देखकर, ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றாள். हे स्त्री देख वो तेरा बेटा। பின்பு அந்த சீசனை நோக்கி फिर उस चेलों को देखकर, அதோ உன் தாய் என்றார். वो यह देख तेरी माता है। அந்நேரம் முதல் उस समय से அந்த சீசன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டார். उस चेले ने उसे अपने घर में ले लिया। அப்ப இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் तो यीशु मसीह को जो स्वीकार किए हुए लोग, தேவனுடைய பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். और परमेश्वर के लोगों को भी स्वीकार करना है। நம்முடைய ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை தாயாக தகப்பனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். हमारे जो उद्धार पाए हुए लोगों को हम माता के समान, पिता के समान स्वीकार करना है, சகோதர சகோதரிகளாக ஏற்றுக்கொள்ள और வேண்டும். भाइयों के समान उन्हें स्वीकार करना நம்முடைய है, பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ள और வேண்டும். उन्हें अपने बच्चों के समान स्वीकार करना அதுல है, வித்தியாசம் காட்டக்கூடாது, और उसमें कोई फर्कपन नहीं दिखाना है, வேறுபாடு காட்டக்கூடாது. और उसमें कोई अलगपन नहीं दिखाना है। அவங்க வேற நான் வேறன்னு சொல்லக்கூடாது. वो अलग है, मैं अलग करके नहीं कहना है। அப்ப ரட்சிக்கப்பட்டதான ஒவ்வொரு பிள்ளைகளையும், तो उद्धार पाए प्रत्येक लोगों को, நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாரையும் நம்முடைய சகோதரனாக சகோதரியா ஏற்றுக்கொள்ள வேண்டும். यीशु मसीह को जो कोई स्वीकार करते हैं उन सारे को भाई बहनों के दौर पे हमें स्वीकार करना அப்ப है। இந்த மார்த்தாளை பற்றி பார்க்கிறோம். तो इस मार्था के बारे में हम देखते समय, அவர் நல்ல தலைவியாக இருந்தார், वो अच्छा एक नेता थी, குடும்ப பொறுப்புள்ளவளாக இருந்தார். वो एक जिम्मेदारी, घर की जिम्मेदारी स्त्री அவர் थी, இயேசுவை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார். और उसने यीशु को खुशी के साथ स्वीकार ग्रहण किया। லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். और लूका की किताब 10वां अध्याय उसका 29वां वचन पढ़ते समय, அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட சகோதரி இருந்தாள். उसके लिए मरियम कहलाने स्त्री बहन थी, அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து और वो यीशु के जो चरणों तले बैठकर அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். और उसके वचनों को वो सुन रही थी। இங்கே பார்க்கிறோம் மரியாள், यहाँ पर हम मरियम के बारे में देखते அவள் हैं, இயேசுவின் பாதத்தில் அருகே உட்கார்ந்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். वो यीशु के चरणों तले बैठकर उनके वचनों को सुन रही थी। ஆனால் இந்த மார்த்தாளை பார்க்கிறோம், लेकिन इस मार्था को हम देखते समय, அவன் கடைசி வரைக்கும் ஆண்டோடைய பாதத்தில் உட்காரல, वो अंत तक परमेश्वर के चरणों में इंतजार नहीं की, ஆண்டோடைய பாதத்தில் உட்காரவில்லை. और परमेश्वर के चरणों में उसने इंतजार नहीं की। இயேசுவை ஏற்றுக்கொண்டாள், यीशु को स्वीकार किया, நல்ல பொறுப்பு குடும்ப பொறுப்பெல்லாம் பார்க்கிறாள். अच्छे घर के जिम्मेदारी के कार्य को करती है, ஆனால் ஆண்டோடைய பாதத்திலே உட்காரவில்லை, लेकिन वो परमेश्वर के चरणों में इंतजार नहीं की, ஆண்டோடைய பாதத்திலே அமர்ந்து கற்றுக்கொள்ளவில்லை. और परमेश्वर के चरणों में बैठकर वो कोई कार्य को सीखी नहीं। நாம் ஆண்டோடைய பாதத்திலே உட்கார வேண்டும், हम परमेश्वर के चरणों में बैठना है, ஆண்டோடைய பாதத்திலே உட்கார்ந்து அவரிடத்திலே கற்றுக்கொள்ள और வேண்டும், परमेश्वर के चरणों में बैठकर हम कुछ कार्य को सीखना है, வேதத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், हम शास्त्र को सीखना है, நீதியை கற்றுக்கொள்ள வேண்டும், और धर्म कार्य को सीखना है, நியாயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், और न्याय के कार्य को सीखना है, அன்பை கற்றுக்கொள்ள और வேண்டும், प्रेम को भी सीखना है, விசுவாசத்தை கற்றுக்கொள்ள और வேண்டும், विश्वास को भी सीखना है, பரிசுத்தத்தை கற்றுக்கொள்ள और வேண்டும், पवित्रता को भी सीखना है, தாழ்மையை கற்றுக்கொள்ள और வேண்டும், नम्रपन को भी सीखना है, கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள வேண்டும், और आदीनपन को भी सीखना है, நேர்மையை கற்றுக்கொள்ள வேண்டும், और खराईपन को सीखना है, தெய்வீகத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். और ईश्वरता को सीखना है। அப்ப ஆண்டோடைய சமூகத்திலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. तो परमेश्वर के चरणों में हम सीखने वाले कार्य अधिकता से இந்த है। மரியாள் ஆண்டோடைய பாதத்தில் அமர்ந்திருந்து इस मरियम जो परमेश्वर के चरणों में बैठकर ஆண்டோடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தாள். परमेश्वर के शब्दों को सुन रही थी, ஆனால் இந்த மார்த்தாள் ஆண்டோடைய பாதத்தில் அமர்ந்து இருக்கவில்லை. लेकिन ये मार्ता जो परमेश्वर के चरणों में नहीं बैठी, இந்த மரியாளை பார்க்கிலும் ஆண்டோடைய பாதத்தில் அமர்ந்திருந்து தன்னை விட்டு ஈடுபடா நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். इस मरियम ने परमेश्वर के चरणों बैठकर अपने से आप से ना निकलना अच्छे भाग को उसने चुन அப்ப लिया। இயேசுவின் பாதம் அமர்ந்து இருப்பது நமக்கு நல்ல பங்கு. तो यीशु के चरणों में इंतजार बैठना हमारे लिए वो अच्छा भाग है। ஆனால் இந்த மார்த்தாள் இயேசுவின் பாதத்தில் உட்காரவில்லை. लेकिन ये मार्ता परमेश्वर के चरणों में इंतजार नहीं की, இயேசு போதித்துக் கொண்டிருக்கிறார், और यीशु वहां पर प्रचार कर रहे थे, மரியாள் அதை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். मरियम वो सुन रही थी, ஆனால் இந்த மார்த்தாள் அமர்ந்து இருக்கவில்லை. लेकिन ये मार्ता
उसके चरणों में नहीं बैठी। லூக்காவின் சுவிசேஷம் लूका के सुसमाचार 10ஆம் அதிகாரம் 10वां अध्याय 40ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். उसका 40वां वचन हम पढ़ते समय, மார்த்தாளோ परंतु मार्ता பற்பல வேலைகளை செய்வதில் और भिन्न भिन्न कार्यों करने में வருத்தமடைந்து, वो बहुत चिंता होकर, அப்ப மார்த்தாளுடைய வாழ்க்கையில பற்பல வேலைகளை செய்வதிலேயே ரொம்ப மும்முரமாக இருந்தார். तो मार्ता के जीवन में कई प्रकार के भिन्न भिन्न कार्यों को करने में वो लगी हुई थी அவளுக்கு எப்போதும் வேலை செய்து கொண்டே இருக்க வேண்டும். और उसे निरंतर काम करते ही रहना है। வேலை செய்து செய்து என்ன உண்டானது? और काम कर कर क्या हो गया? வருத்தம் உண்டானது. चिंता उत्पन्न हो गया। இப்ப அநேகருடைய வாழ்க்கையிலே வியாதிக்கு பிரச்சனைக்கு காரணம், ऐसा कई लोग के जीवन में जो बीमारी का जो कारण है, ஆண்டுடைய பாதத்திலே அமர்ந்திருக்காததினால், वो परमेश्वर के चरणों में ना इंतजार இந்த करते மார்த்தாள் हुए, ஆண்டுடைய பாதத்திலே அமர்ந்திருக்காததினால इस मार्ता जो है परमेश्वर के चरणों में जो ना इंतजार किए, इसीलिए அவருடைய வாழ்க்கையிலே வருத்தத்தோடு காணப்பட்டாள். तो उसके जीवन में चिंता भरा हुआ जीवन के साथ दिखाई दी। வருத்தம் என்றால் चिंता कहेंगे तो அது வேதனை, वो वेदना அது है, ஒரு சாபம். वो एक श्राप है। அப்ப தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருக்காவிட்டால், तो परमेश्वर के चरणों में हम इंतजार नहीं करेंगे तो எப்போது வேலை வேலை என்று ஓடிக்கொண்டிருப்போமேயானால் निरंतर हम काम काम करके दौड़ते रहेंगे அது तो வாழ்க்கையிலே சாபத்தை கொண்டு வரும், वो जीवन में श्राप को ले आएगा வாழ்க்கையிலே பிரச்சனைகளை கொண்டு வரும், और जीवन में परेशानियों को ले आएगा வாழ்க்கையிலே வியாதிகளை கொண்டு வரும். और जीवन में बीमारियों को ले आएगा। ஆனால் ஆண்டுடைய பாதத்தில் அமர்ந்திருக்க வேண்டிய நேரத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். इसलिए परमेश्वर के चरणों में इंतजार करने वाले समय में हम इंतजार करना है ஆண்டுடைய பாதத்திலே கற்றுக்கொள்ள வேண்டிய நேரத்திலே கற்றுக்கொள்ள வேண்டும். और परमेश्वर के चरणों में जो सीखने वाले कार्य को हम ठीक तरीके से सीखना है। ஆண்டுடைய பாதத்திலே அமர்ந்திருந்தால் आप परमेश्वर के चरणों में इंतजार करेंगे तो வாழ்க்கையில வருகிற பிரச்சனைகளை ஜெயிக்கலாம், और जीवन में आने वाले परेशानी पर हम विजय पा सकते வியாதியை हैं மேற்கொள்ளலாம். और बीमारियों पे विजय पा सकते हैं। நேருக்கு வேலை வேலைன்னு தான் ஓடிட்டு இருப்பாங்க. आज कई लोग काम काम करके दौड़ते रहते हैं சிலருக்கு சாப்பிட கூட நேரம் இருக்கு. और कई लोगों को खाना खाने भी समय नहीं रहता है। சாப்பிட சொன்னா खाना खाने कहेंगे तो எனக்கு வேலை இருக்கு ஓடணும், नहीं, मुझे काम है, मुझे दौड़ना है, வேலை இருக்கு ஓடணும். काम है, मुझे जाना है। நம்முடைய வாழ்க்கையில தேவ பிரசன்னத்தை ஒருபோது இழந்து விடக்கூடாது. तो हमारे जीवन में परमेश्वर की उपस्थिति को कभी हम खोना नहीं है தேவ பிரசன்னத்தை காத்துக்கொள்ள வேண்டும். और परमेश्वर की उपस्थिति को हम रक्षा कर लेना है। தானியேலை பார்க்கிறோம். दानियल को हम देख सकते हैं। தானியேல் பாபிலோன் தேசத்திலே பிரதானிகளுக்கு தலைவனாக இருந்தார். उस दानियल जो बेबीलोन शहर में सारे प्रधानियों को वो याजक था। அப்படியானால் அவருக்கு எவ்வளவு வேலை இருந்திருக்கும்? उद्धव देखिए उसको कितना काम हुआ होगा। எல்லா வேலையும் செய்துக்கிட்டு वो सभी कामों को कर कर भी தினமும் 3 நேரம் ஜெபிக்கிறவனாக காணப்பட்டார். वो प्रत्येक दिन में 3 बार प्रार्थना करने वाले समय दिखाई दिए தினமும் 3 நேரம் ஜெபிக்கிறவனாக और காணப்பட்டார். प्रत्येक दिन में 3 बार प्रार्थना करने वाले समय வேலை दिखाई दिए। நேரத்துல வேலை செய்ய வேண்டும். वो नौकरी के काम के समय काम करना है தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற வேண்டிய நேரத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். और परमेश्वर के चरणों में इंतजार करने समय में हमें इंतजार करना है। அப்ப வேலை செய்தா கிடைக்கிறது வருத்தம் தான் மிச்சம் கிடைக்கும். तो काम करेंगे तो उसमें मिलने वाला हमारे लिए चिंता ही मिलता है, வருத்தம் தான் மிச்சம் கிடைக்கும். उसमें चिंता ही मिलता है। ஆகையால் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய பாதத்திலே அமர்ந்திருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். तो इसीलिए हम परमेश्वर के चरणों में इंतजार करना हम सीख लेना है। ஆனால் இந்த மார்த்தாளோ लेकिन ये मार्ता அதை அவள் பிராக்டிஸ் செய்யவில்லை. उसे सीखी नहीं தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கும் என்று இருக்க வேண்டிய என்ற எண்ணமே இல்லை. और परमेश्वर के चरणों में इंतजार करने करके उसे सोच ही नहीं था। அடுத்தபடியாக வாசிப்போமேயானால் और अगला हम देखते समय லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 41 வசனத்தை வாசிக்கிறோம். और लूका के उसी 10वां अध्याय 41वां वचन पढ़ते समय, மார்த்தாளே மார்த்தாளே, हे मार्ता मार्ता, நீ अनेक காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். तू बहुत बातों के लिए चिंता करती है और घबराती है। ஆண்டவர் சொல்றார், மார்த்தாளே परमेश्वर कहते हे நீ मार्ता, अनेक காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். और तू कई प्रकार की बातों के कारण चिंता और घबराती है। அடுத்தால மார்த்தாளுக்கு கிடைத்த பிரைஸ் பாருங்க. तो अगला जो मार्ता को मिला वो बख्शिश देखिए, கவலை, उसके लिए जो चिंता கலக்கம் और घबराहट, எதனால? किसके कारण? ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திராததுனால. परमेश्वर के चरणों में इंतजार ना करने के कारण। ஆனா ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்த மரியாளோ, लेकिन परमेश्वर के चरणों में इंतजार करने मरियम வசனத்தை கேட்டு சந்தோஷமா கேட்டுக்கிட்டு இருக்கு. वो वचन को खुशी के साथ वो सुन रही थी। ஆனா பற்பல வேலைகளையே செய்து கொண்டிருந்து लेकिन बिन बिन कामों को करने वाली ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திராத மார்த்தாளுடைய வாழ்க்கையிலே और परमेश्वर के चरणों में इंतजार ना करने वाली इस मार्ता के जीवन में கவலையும் கலக்கமும் தான் கிடைத்தது. चिंता और घबराहट उसके जीवन में प्राप्त की उसने। அப்ப மார்த்தாளுடைய வாழ்க்கையில வருத்தம், तो मार्ता के जीवन में चिंता பற்பல வேலை, और बिन बिन कामों को அநேக வேலை, और कई प्रकार के काम। அடுத்தால கவலை, अगला जो चिंता அடுத்தால கலக்கம். और अगला जो घबराहट। பாருங்க, ஆண்டவருடைய பாதத்துல அமர்ந்திராதவர்களுக்கு இதுதான் கிடைக்கும். देखो परमेश्वर के चरणों में इंतजार ना करने वालों को यही प्रकार के कार्य मिलता है। வருத்தம், வேதனை, और चिंता और परेशानी கவலை, கலக்கம். और परेशानी और घबराहट। ஆகிய அந்த நாட்களில் நாம் ஆண்டவருடைய பாதத்தில் அதிகமாக
அதிகமாக அமர்ந்திருக்க வேண்டும். इसीलिए इस दिनों में हम परमेश्वर के चरणों में अधिकता से इंतजार करना நம்முடைய है வாழ்க்கையில வரைக்கும் எல்லா காரியத்தையும் தலையில தூக்கி வச்சு சுமந்துட்டு அலையக்கூடாது. और हमारे जीवन के सारे कार्य को हमारे सिर के ऊपर रखकर उससे बोझ के समान चलते नहीं रहना है। சிலர் வீட்டு காரியங்கள், कई लोग घर के कार्य பிள்ளைகளை குறித்த காரியங்கள், और बच्चे के बारे में कार्य மனைவி குறித்த காரியங்கள், और पत्नी के बारे में कार्य புருஷனை குறித்த காரியங்கள், और पति के बारे में कार्य வேலை குறித்த காரியங்கள், और काम के बारे में जो रहने कार्य பண பிரச்சனை குறித்த காரியங்கள், और पैसे की जो समस्या की कार्य எதிர்காலத்தை குறித்த காரியங்கள், और जो भविष्य के कार्य எல்லாத்தையும் தூக்கி தலையில வச்சு சுமந்துகிட்டு இருப்போம். और सभी का बातों को सिर के ऊपर रखकर उसे उठाते रहते हैं। ஆண்டவருடைய பாதத்திலே நாம் அமர்ந்திருப்போமேயானால் यदि हम परमेश्वर के चरणों में इंतजार करेंगे இதை எல்லாத்தையும் இறக்கி வச்சிருவோம். तो वो सारी चीजों को हम उतार कर रख देंगे। நாம் சுமந்துகிட்டு இருக்க மாட்டோம். हम उठाकर नहीं बोझ के साथ ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்து இருக்காதவர்கள் தான் तो परमेश्वर के चरणों में इंतजार ना करने वाले ही கவலையும் கலக்கத்தையும் சுமந்து கொண்டிருக்கிறார்கள். उन्हें व्याकुल और चिंता वे उठाते रहते हैं। வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியங்களையும் தூக்கி தலையில வைத்து கவலைப்பட்டு கலங்கி और கொண்டிருக்கிறார்கள். जीवन के सारे कार्यों को अपने सिर के ऊपर बोझ के समान उठाकर चिंता और व्याकुल होते हैं। பலவிதமான வருத்தங்களை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். और कई प्रकार की परिश्रम को वो उठाकर चलते हैं। அதனால ஆண்டவர் சொன்னார், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, इसलिए परमेश्वर ने कहा परमेश्वर को अपने बोझ को रख दे, அவர் உன்னை ஆதரிப்பார், वो तुझे तसल्ली देगा நீதிமானை ஒருபோதும் தள்ளாட மாட்டார். और धर्मियों को कभी वो लड़खड़ाने नहीं அவர் உங்களை देगा। விசாரிக்கிறார், ஆனபடியினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல வச்சிருங்க. और वो तुम्हारी पूछताछ करता है, इसीलिए आपके सारे बोझों को उसके ऊपर रख दीजिए। இந்த மார்த்தாளை பற்றி பார்த்தோம். इस मार्था के बारे में ஒரு நல்ல தலைவி, वो अच्छा एक नेता थी, நல்ல ஒரு பொறுப்புள்ளவள், वो एक जिम्मेदारी स्त्री थी இயேசுவை வீட்டில் ஏற்றுக்கொண்டவள். और यीशु को परमेश्वर के स्वीकार किया हुआ, ஆனால் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கவில்லை. लेकिन परमेश्वर के चरणों में वो इंतजार அதனால नहीं किया। பற்பல வேலைகள், उसके कारण बिन बिन कामों வேலைக்கு को மேல வேலை. और काम के ऊपर काम, சில ஆட்கள் வேலை செய்தோம், कई लोग काम करते हैं காலையில எழுந்திருச்சதுல இருந்து ராத்திரி 12 மணி நேரம் வேலை செய்துகிட்டே இருக்கும். और सुबह उठने से लेकर रात के 12 बजे तक काम करते रहते हैं। அங்க குடஞ்சிட்டு இருக்கோம், இங்க குடஞ்சிட்டு இருக்கோம், वहां पर कुछ करते हैं, यहाँ पे कुछ करते हैं, அதை செய்துட்டு இருக்கோம், இதை செய்துட்டு இருக்கோம். वो करते हैं, ये करते हैं, ஆனா ஆண்டவருடைய பாதத்துல அமர்ந்திருக்க மனம் இருக்காது. लेकिन परमेश्वर के चरणों में इंतजार करना उसका मन नहीं रहता இப்ப है। இந்த மார்த்தாள் வாழ்க்கையில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டும் लेकिन इस मार्था के जीवन में परमेश्वर को स्वीकार करने के ஆண்டவருடைய बाद भी பாதத்திலே அவள் அமர்ந்திருக்கவில்லை. वो परमेश्वर के चरणों में वो इंतजार नहीं இதனால किया। பற்பல வேலைகளை செய்து அவள் வருத்தத்தோடு காணப்பட்டாள். उसके कारण उसने बिन बिन कामों के कारण उनके जीवन में चिंता को उत्पन्न कर लिया வாழ்க்கையிலே கவலை கலக்கம் இருந்தது. और जीवन में जो चिंता जो दुख भरे हुए थे। அடுத்தால ஆண்டவர்கிட்ட போய் சண்டை போட்டுட்டு நிக்கிறா. अगला जो है परमेश्वर के साथ बहुत वाद विवाद करती உமக்கு है। கவலை இல்லையா? क्या आपको कोई चिंता नहीं है? क्या நான் வேலை செய்துகிட்டு இருக்கேன், मैं काम कर रही हूँ, இவ்வளவு உமக்கு அனுப்பி வைக்க தெரியாதா? क्या इसे मेरे पास भेज नहीं सकते हो? क्या வாசிக்கலாம். पढ़ेंगे லூக்காளின் சுவிசேஷம் लूका के सुसमाचार 10ஆம் அதிகாரம் उसके 10वां अध्याय 40ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். उसका 40वां वचन पढ़ते समय அதுல கீழே உள்ள காரியங்கள் கீழே அடியில வாசிப்போமேயானால், उसमें अंतिम की जो भाग को हम पढ़ते समय நான் தனியே வேலை செய்யும்படி मैं अकेले ही काम करने के என் लिए சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? और मेरी बहन मुझे छोड़कर आई, उसकी कोई आपको चिंता नहीं है क्या? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும். और मुझे सहायता करने के लिए उसे आप कहो। நான் ஒத்தையில இருந்து வேலை செய்யிட்டு கிடக்கேன், मैं अकेले ही काम कर रही हूँ இவ வந்து இங்க இருக்குதா, और ये आकर यहाँ पर बैठी है, அவளை கொஞ்சம் அனுப்பி வைக்க உமக்கு தெரியாதா? क्या उसे मेरे पास भेजने के लिए आपको नहीं आप नहीं जानते हो क्या? அவளை அனுப்பி வையும். उसे मेरे पास भेज दीजिए। ஆண்டவர்கிட்ட போய் சண்டை போட்டு நிக்கிறா. वो परमेश्वर के पास वाद विवाद करती है ஆண்டவர்கிட்ட போய் வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கா. और परमेश्वर के पास वाद विवाद करती है। அப்ப ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்காதவர்கள் தான் வாக்குவாதம் செய்வார்கள். तो परमेश्वर के चरणों में इंतजार ना करने वाले ही वाद विवाद करते हैं யார்கிட்டயா சண்டை போட்டுட்டு और இருப்பாங்க, किसी के पास तो वो झगड़ा करते யார்கிட்டயா हैं வம்பிழுத்துக்கிட்டு இருப்பாங்க. और किसी के पास भी बिना कार्य के झगड़ा करते हैं। மார்த்தாள் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்காத காரணத்தினாலே इस मार्था परमेश्वर के चरणों में इंतजार ना करने के कारण இயேசுவை ஏற்றுக்கொண்டும் इसने यीशु को स्वीकार कर भी அவள் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்காததினாலே वो परमेश्वर के चरणों में इंतजार ना करे हुए कारण பற்பல வேலைகளை செய்து வருத்தம் இருந்தது. उसके जीवन में बिन बिन कार्य कामों को कर उसके जीवन में चिंता भरा हुआ வருத்தம் था। என்றால் சாபம். और चिंता कहेंगे तो वो श्राप है ஆண்டவரிடத்திலே வாக்குவாதம் சண்டை போடுகிறவளா இருந்தாள். और परमेश्वर के बाद झगड़ा और वाद विवाद करने वाली भी थी அவளுடைய வாழ்க்கையிலே கவலை இருந்தது, और उसके जीवन में चिंता भरा हुआ அவளுடைய था வாழ்க்கையிலே கலக்கம் இருந்தது. और उनके जीवन में व्याकुल भी भरा हुआ था। இதுதான் மார்த்தாளுடைய முதல் கட்டம். यही मार्था का पहला भाग था। மார்த்தாளுடைய இரண்டாம் கட்டத்தை நாம் பார்ப்போமேயானால், और मार्था का हम दूसरा भाग देखते समय லூக்காளின் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். और लूका के 10वां अध्याय
42वां वचन पढ़ते समय, தேவையானது ஒன்றே, और जो चाहिए वो एक ही बात है, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். और मरियम से जो अपने आप से ना निकलने वाले जो अच्छे भागों को उसने चुन लिया। இந்த மார்த்தாள் இத ஆண்டவர் சொல்றாரு, इस मार्था के पास परमेश्वर कहते हैं, தேவையானது ஒன்றே, और जो आवश्यकता वो एक ही बात है, தேவையானது ஒன்றே, जो आवश्यकता है वो एक ही बात है। மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். लेकिन मरियम ने अपने आप से ना निकलने वाले जो उत्तम भाग को उसने चुन இந்த लिया। வார்த்தையை மார்த்தாள் பிடித்து கொண்டாள். इस बातों को मार्था पकड़ ली, தேவையானது ஒன்றே, और जो आवश्यकता वो एक ही बात है, தேவையானது ஒன்றே, जो आवश्यकता वो एक ही है, தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு, और अपने आप से ना निकलने उत्तम भाग, அதுதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. वो ही परमेश्वर यीशु मसीह। இயேசு கிறிஸ்து தான் நல்ல பங்கு. यीशु मसीह ही हमारे लिए अच्छा भाग है। நல்ல பங்கு என்று சொன்ன பொழுது वो अच्छा भाग है करके कहते समय, மார்த்தாள் அதை பிடித்து கொண்டாள். इस मार्था ने उसे पकड़ लिया। ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து இருப்பது நல்ல பங்கு. और परमेश्वर के चरणों में इंतजार करना वो हमारे लिए अच्छा இப்பொழுது भाग है। மார்த்தாளுடைய வாழ்க்கையை மாற ஆரம்பித்தது. अभी माता का जीवन बदलने लगा। யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். யோவாना की सुसमाचार 11वां अध्याय उसका तीसरा वचन। அப்பொழுது அவருடைய சகோதரிகள், तभी उसकी जो बहन, ஆண்டவரே हे प्रभु நீர் சிநேகிக்கிறவன் तू प्रीति रखने वाला வியாதியாயிருக்கிறான் वो बीमार से है என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். ऐसा कहने के लिए उसके पास आदमियों को भेज दिए। பாருங்கள், லாசர் வியாதியான உடனே देखो यहाँ पर लाजरो जब बीमार पड़ते समय இந்த மார்த்தாள் ஆண்டவரிடத்தில் ஆள் சொல்லி அனுப்பி வைக்கிறார். ये मार्था जो है परमेश्वर के पास अपने आदमियों को भेजती है, அவருடைய வாழ்க்கையில பெரிய மாற்றம் உண்டாக ஆரம்பித்தது. और उसके जीवन में बड़ी एक बदलाव होने लगता இப்பொழுது है। தன்னுடைய காரியங்களை இயேசுவுக்கு தெரிவிக்கிறாள். अभी अपने कार्य को परमेश्वर यीशु मसीह के पास बताती है। உடைய சகோதரன் வியாதியாயிருக்கிறார், आपका भाई बीमार से गिरा हुआ है, இயேசுவிடத்தில் சொல்லும்படியாக ஆள் அனுப்பி வைக்கிறார். और यीशु के पास कहने के लिए अपने आदमी को भेजती है। நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் இயேசுவிடத்தில் சொல்லணும். तो हमारी सारी परेशानियों को यीशु के पास बताना है, வேற யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. और किसी के पास नहीं बताना है। மனுஷன்கிட்ட சொல்லி பிரயோஜனம் கிடையாது. मनुष्य के पास बता के कोई उपयोग नहीं है, அவர்தான் நல்ல பங்கு, क्योंकि वही हमारे लिए अच्छे भाग है, அவர்தான் தேவையானவர், वही हमारे लिए जरूरत के अनुसार है, அவர்தான் நல்ல பங்கு. वही हमारे जीवन के उत्तम भाग है। நம்முடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனைனாலும் இயேசுவிடத்தில் சொல்ல வேண்டும். हमारे जीवन में भले कोई प्रकार की परेशानी, परंतु यीशु के पास ही बताना சிலர் है। பிரச்சனை வந்துட்டா போதும், कई लोगों को परेशानी आएगा तो काफी है, ஒவ்வொரு வீடு வீடா போய் சொல்ல और ஆரம்பிச்சிருவாங்க. घर घर घूम कर वो अपने परेशानी को बताते हैं। ஐயோ அந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, अरे देखो हमारे जीवन में ऐसे परेशानी वैसा परेशानी है, வீட்டுக்குள்ள ஆனை வந்துட்டு பூனை வந்துட்டு और घर में हाथी आ गया, बिल्ली आ गया, எலி வந்துட்டு और चूहा आ गया, அப்படி ஆயிட்டு இப்படி ஆயிட்டு. ऐसा हो गया वैसा हो गया। நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் எல்லாம் இயேசுவிடத்தில் சொல்ல வேண்டும். तो हमारे जीवन की परेशानी को हमें यीशु के पास बताना है, அவர்தான் நம்மை விட்டு எடுபடாத நல்ல பங்கு, क्योंकि वो ही हमसे ना निकलने वाला उत्तम भाग है, அவர்தான் நம்மேல் அக்கறை உள்ளவர், और वो ही हमारे ऊपर ध्यान करने वाला, அவர்தான் நம்மை விசாரிக்கிறவர், और वो ही हमें पूछताछ அவர்தான் करने நம்மை वाला, நடத்துகிறவர், वो ही हमें चलाने वाला, அவர்தான் நமக்கு எல்லாவற்றிற்கும் போதுமானவர். और वो ही हमारे सब कार्यों के लिए महान परमेश्वर है। இரண்டாவது பார்ப்போமேயானால் और दूसरा हम देखते யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். योना की सुसमाचार 11वां अध्याय उसका 5वां वचन पढ़ते समय, இயேசு மார்த்தாளிடத்திலும் यीशु मार्था के அவருடைய पास சகோதரியிடத்திலும் லாசரிடத்திலும் அன்பாய் இருந்தார். और उसके भाई और उसकी बहन के पास प्रेमी के साथ थे। பாருங்க, இயேசு மார்த்தாளிடத்தில் அன்பாய் இருந்தார். देखो यीशु मार्था के पास प्रेम के साथ थे, மற்ற ரெண்டு பேர் பேரை சொல்லல, और दूसरे लोगों दोनों के नाम नहीं बताया। சகோதரன் லாசர்னு சொல்லி இருக்காரு. भाई ஆனா लाजरस முதல் பேர் யார் பேரு? लेकिन पहला नाम किसका नाम है? மார்த்தாள். मार्था। மார்த்தாளிடத்தில் அன்பாய் இருந்தார். और मार्था के पास प्रेम के साथ थे, அவர் பாவிகளை நேசிக்கிறார். क्योंकि वो पापियों पर प्रेम करते हैं, ஆனால் அவருடைய பிள்ளை அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், लेकिन उसको स्वीकार करने वाले அவரை விசுவாசிக்கிறவர்கள், और उसे स्वीकार करने वाले, ஆண்டவர் நம்மிடத்தில் அன்பு கூறுவதற்கு பாத்திரமாய் இருக்க வேண்டும். तो परमेश्वर हमसे प्रेम करने के हम योग्य बनना है। இந்த பாத்திரத்தை மார்த்தாள் பெற்றுக்கொண்டாள். और ये बर्तन को मार्था ने पा लिया, இயேசு அவரிடத்தில் அன்பாய் இருப்பதற்கு அந்த தகுதியை பெற்றுக்கொண்டாள். और यीशु उसके साथ प्रेम से तरह साथ रहने के लिए वो योग्य बन गई है। அதற்கு பாத்திரமாய் காணப்பட்டார். तो उसके योग्य समान वो दिखाई दी, ஏனென்றால் அவருடைய ஜீவன் எல்லாம் அப்படி காணப்பட்டு, क्योंकि उसका जीवन उस प्रकार का दिखाई அவருடைய दिया, வாழ்க்கையை இயேசுவை அன்பு கூற வைத்தது. क्योंकि उसका जो जीवन है परमेश्वर उसके प्रेम जताने के लिए அவருடைய उसे பேச்சு, किया। வார்த்தை, நடக்க, उसकी शब्द, चाल चलन, सभी कुछ, செய்க, கிரியை, उसकी जो कार्य और क्रिया, அப்ப நம்முடைய வாழ்க்கையில நடத்தையை கட்டு மற்றவங்க நம்மிடத்தில் நேசிக்கணும். तो हमारे जीवन के चाल चलन को देखकर बाकी के लोग परमेश्वर को स्वीकार करना நம்முடைய है। பேச்சு, வார்த்தைகள், நடக்கைகள் மற்றவர்களை கோபப்படுத்த கூடாது. हमारी बोलती, हमारी शब्द, हमारे चाल चलन दूसरे लोगों को जो नाराज नहीं कर लेना है, ஆண்டவர் நம்ம மேல அன்பா இருக்கிறாரா? क्योंकि परमेश्वर हमसे प्रेमी
प्रेम के साथ है क्या? நம்முடைய வாழ்க்கை ஜீவியம் எல்லாம் அவரை அன்பு கூற வைக்கிறதா? क्या हमारे जीवन के सारे अनुभव वो हमारे ऊपर प्रेम जताने समान है क्या? இல்ல நம்மட்ட கடிந்து கொள்கிறாரா? नहीं तो वो हमारे ऊपर क्रोधित होता है क्या? அல்லது நம்மை பட்சிக்கிறவரா இருக்கிறாரா? नहीं तो वो हमें पक्ष करने वाला परमेश्वर है क्या? அவர் நம்மை பார்த்து மனதுருகணும். वो हमारे ऊपर देखकर दया करना நம்ம है। வாழ்க்கையில அந்த சுபாவங்களை கண்டு அவர் तो மனதுருகணும். हमारे जीवन के स्वभाव को देखकर वो हम पर दया அப்ப करना है। அந்த மார்த்தாளிடத்துல நல்ல சுபாவங்கள் மாற்றம் காணப்பட்டது. तो इस मार्था के जीवन में अच्छे स्वभाव की बदलाव दिखाई ஆண்டவருடைய दिया। அன்பை பெற்றுக்கொண்டாள். वो परमेश्वर के प्रेम को उसने प्राप्त कर लिया ஆண்டவர் அவளிடத்தில் அன்பாய் இருந்தார். और परमेश्वर उससे प्रेम के साथ दिखाई दिए। அடுத்தபடி மார்த்தாளை பற்றி பார்ப்போமேயானால் अगला हम मार्था के पास देखते समय யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். योना के सुसमाचार 11वां अध्याय उसका 20वां वचन हम पढ़ते समय இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது यीशु आ रहा है कर मार्था जब उस बात को जानी அவருக்கு எதிர்கொண்டு போனாள். उसके सामने वो गई, மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்து இருந்தார். लेकिन मरियम घर में बैठी रही। பாருங்கள் மார்த்தாளை பாருங்க. यहाँ पर मार्था को देखिए। இயேசு லாசர் மரித்து 4 நாள் ஆயிற்று. ओ लाजर मरकर 4 दिन हो चुका था, அடக்கம் பண்ணியாச்சு. उसे दफना भी दिए இயேசு அதுக்கு வரதான் வாராரு மெதுவா. और उसके बाद यीशु शांति के साथ आ रहे हैं। வரும் பொழுது वो आते समय இந்த மார்த்தாள் எதிர்கொண்டு போகிறார். और इस मार्था उसका सामना कर कर जा रही है। இயேசுவே வாங்க வாங்க வாங்க, यीशु आइए आइए வாங்க आइए வீட்டுக்கு வாங்க வீட்டுக்கு வாங்க. घर पर आइए आइए कर कर। மரியாளை பாருங்க, लेकिन मरियम को देखिए, வீட்டுல இருந்துட்டா. वो घर पर ही बैठ गई। போதும் போதும், काफी है काफी இந்த है, இயேசு போதும், यीशु मुझे काफी है, இயேசுவோட பேசினது போதும், यीशु के साथ बात किया हुआ இனி काफी है அவர்கிட்ட பேசவே கூடாது. और आज से उससे बात नहीं करना அவர் மூஞ்சிலே முழிக்க கூடாது. और उनके चेहरे की ओर देखना भी नहीं है मुझे। வீட்டுல இருந்துட்டா. वो घर पर ही बैठी रही। யார் முக்கியமா போயிருக்கணும்? और कौन मुख्यता से जाना चाहिए था? மரியாள் தான் போயிருக்கணும். मरियम ही जाना चाहिए था। அவதான் அவர்கிட்ட ரொம்ப அன்பா இருந்தா. वो ही अधिकता से उन पर प्रेम जता रही थी। ஆனால் இப்போது வாழ்க்கையில ஒரு சின்ன பிரச்சனை வந்த உடனே लेकिन इसके जीवन में थोड़ा परेशानी आते ही இந்த மரியாளுடைய சுவிட்ச் ஆஃப் ஆயிட்டு. इस मरियम की जो स्विच जो ऑफ हो गया, அப்படி அமங்கிட்டா. वैसे ही दब गई वो। ஏன்? क्यों? இயேசுவை நான் கூப்பிட்டேன், यीशु को मैंने पुकारा, என் சகோதரன் வியாதியா இருக்கான் வந்து பார்த்துட்டு போன்னு கூப்பிட்டேன். मेरा भाई बीमारी में पड़ा हुआ है आकर देख के जाए करके அவர் बुलाया, வரல. लेकिन वो नहीं आए। இனி நான் அவர் மூஞ்சில முழிக்க மாட்டேன். आज से मैं उनके चेहरे पर नहीं देखूंगी। ஆனால் இந்த மார்த்தாளோ लेकिन ये मार्था இயேசுவை எதிர்கொண்டு வரவேற்றார். और यीशु का सामना कर कर उसे ग्रहण அப்ப किया। இயேசு வரும்போது நாம் அவரை எதிர்கொண்டு போக வேண்டும். तो यीशु मसीह आते समय उनका सामना हम करना चाहिए இயேசு வரும்போது நாம் ஆயத்தமா இருக்க வேண்டும். और यीशु मसीह आते समय हम तैयारी के साथ रहना அவருடைய है வருகையில எப்போதும் போதுக்கு ஆயத்தமா இருக்க வேண்டும். और उनके आगमन में जाने के लिए हम निरंतर तैयारी के साथ रहना है மரியாள மாதிரி வீட்ல இருந்துட கூடாது. और मरियम के समान हम घर पे ही बैठने रहना है। அப்ப இந்த மார்த்தாளுக்கு எவ்வளவு நல்ல சுபாவம் तो பாருங்க. ये मार्था के अंदर कितना अच्छा स्वभाव था வாழ்க்கையில என்ன देखो। வந்தாலும் और जीवन में कुछ भी आए तो भी இயேசுவின் அன்பு அவளுக்குள்ள இருந்தது. और यीशु मसीह का प्रेम उसके अंदर था இயேசுவை வரவேற்றாள். और यीशु को उसने स्वीकार किया இயேசுவுக்கு எதிர்கொண்டு போனாள். और यीशु का सामना कर कर गई हो। நம்முடைய வாழ்க்கையிலேயும் பிரச்சனைகளை கண்டு சோர்ந்து போயிட तो கூடாது. हमारे जीवन में जो परेशानी को देखकर हम निराश नहीं होना है। போதும் போதும், हाँ काफी है இந்த काफी है, ஊழியம் போதும், ये सेवकाई काफी है, விசுவாச வாழ்க்கை போதும் विश्वास की जीवन काफी है, என்று நாம் சோர்ந்து போய்விடக் கூடாது. ऐसा हम निराश नहीं होना है। இயேசுவை எப்போதும் நாம் எதிர்கொள்ள ஆயத்தமா இருக்க வேண்டும். और यीशु का हमेशा हम सामना करने के लिए இயேசுவை तैयारी के சந்திக்க साथ எப்போதும் ஆயத்தமா और இருக்க यीशु को வேண்டும். मुलाकात करने के लिए हम तैयारी के साथ रहना है எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கணும். और निरंतर तैयारी के வாழ்க்கையில साथ என்ன रहना வரட்டு, है। जीवन में कुछ भी என்ன போயிட்டு, आए, जीवन में कुछ भी जावे, இயேசு வருகை நினையாத நேரத்துல வருவார். यीशु ना सोचने वाले समय में आने वाला है। அவருடைய வருகையை எழுதிக்கொண்டு போவதற்கு நாம் ஆயத்தமா இருக்க வேண்டும். उसके आगमन में हम उठाए लेने जाने के लिए हम उसके लिए तैयारी के साथ रहना है। அடுத்தபடியாக பார்க்கிறோம் மார்த்தாளை. अगला हम मार्था के बारे में 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். யோவான் उसी योना के 11वां अध्याय 21वां वचन पढ़ते समय மார்த்தாள் இயேசுவிடத்தில் வந்து, और मार्था यीशु के पास आकर, ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். हे प्रभु यदि तू यहाँ होता तो मेरा भाई कदाचित ना मरता। மார்த்தா சொல்றா பாருங்க, मार्था कहती है நீர் இங்க இருந்திருந்தா आप यदि यहाँ होते तो என் சகோதரன் மரிச்சிருக்கவே மாட்டான். मेरा भाई कभी मरता ही नहीं இப்படி था। ஒரு தீமையே வந்திருக்க, ऐसा कोई बुरा ही नहीं இப்படி आता ஒரு था, சம்பவமே வந்திருக்க கூடாது. ऐसा एक संभव ही नहीं होता था। நீர் எங்களை விட்டுட்டு போனதுனால தானே आप हमसे छोड़कर गए இப்படி इसीलिए ஒரு ना। பெரிய காரியமே நடந்துட்டு. ये बड़ा कार्य हमारे जीवन में हो गया। அப்ப இயேசு மேல அவளுக்கு எவ்வளவு வல்லமை அறிந்திருக்கிறார். तो यीशु के सामर्थ्य को कितने अधिकता से उसने जानी यीशु हुई இருந்தா थी। यीशु होता तो தீமை வராது, और बुराई ना மரணம் होता, வராது, मौत ना आता வியாதி வராது, और बीमारी नहीं பிரச்சனை आता, வராது. परेशानी नहीं आता வந்தாலும் உடனே மாட்டி இருப்பாரு. और आता तो अभी परमेश्वर उसे बदल दे देता। இயேசு மேல ஒரு பெரிய நம்பிக்கை. और यीशु के ऊपर एक बड़ी भरोसा, ஆனா அந்த நம்பிக்கை மரியாளுக்கு இல்ல. लेकिन वो भरोसा मरियम के अंदर नहीं था। அவ வீட்ல கையை தலைக்கு கீழே கையை கொடுத்துட்டு படுத்துக்கிட்டா. और घर पे वो सिर के नीचे हाथ रखकर वो सो गई। அடுத்தபடியாக 4ஆவதாக வாசிக்கிறோம். और अगला हम चौथा पर
पढ़ते समय யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். और யோனா सुसमाचार 11वां अध्याय उसका 22वां वचन पढ़ते समय இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருளுவார் என்று அறிந்திருக்கிறேன். और अब भी मैं जानती हूँ कि जो कुछ परमेश्वर से मांगोगे परमेश्वर तुम्हें देगा. பாருங்க, ஆண்டவர் மேல பெரிய விசுவாசம். देखो परमेश्वर के ऊपर कितना बड़ा विश्वास, ஜெபத்தின் மேல விசுவாசம். प्रार्थना के ऊपर विश्वास. இப்ப நீர் தேவனிடத்தில் கேட்டாலும் यदि अभी आप परमेश्वर के पास मांगोगे तो தேவன் உமக்கு தந்தருளுவார். और परमेश्वर आपको दे देगा, ஜெபத்துக்கு பதில் தருவார். प्रार्थना का उत्तर देगा. நம்முடைய ஜெபத்திற்கு அவ்வளவு பதில் வல்லமை இருக்கிறது. क्योंकि आपकी प्रार्थना का उत्तर सामर्थ्य है ஜெபத்தின் மேல ஒரு நம்பிக்கை, और प्रार्थना के ऊपर एक भरोसा. நீ கேட்டுக்கொள்வதை தேவன் உமக்கு தருவார். आप जो मांगने वाले कार्य को यहोवा निश्चितता से देगा. ஒரு நேரத்துல கவலை, एक समय में चिंता, ஒரு நேரத்துல வேலை, பற்பல வேலை, और एक समय में भिन्न भिन्न काम, ஒரு நேரத்துல கலக்கம், और कई प्रकार के समय दुख भरा हुआ था, ஒரு நேரத்துல और कई समय में வருத்தம். और चिंता पड़ी हुई थी. ஆனா இப்ப பேசுற பேச்ச பாருங்க. लेकिन अभी बोलने वाली बातों को देखिए. நீ தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வதை அவர் உமக்கு உடனே தந்தருளுவார். आप परमेश्वर के पास मांगने वाले कार्य को वो तुरंत आपको देगा. அவரால தேவனால எல்லாம் செய்ய முடியும். क्योंकि उससे सब कुछ हो सकता है. அவரால முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. क्योंकि उससे असंभव कार्य कुछ नहीं है. ஜெபத்தின் மேல் ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை, और प्रार्थना पर एक ना हिलाने वाले एक भरोसा उसका था. ஜெபத்தினால் எதையும் சாதிக்க முடியும். और प्रार्थना से कुछ भी कम कर सकते हैं. ஜெபத்தினால் மரித்தவனை உயிரோடு எழுப்ப முடியும். प्रार्थना के द्वारा जो मरे हुए को जिला सकते हैं. ஜெபத்தினால காரியங்களை மாற்ற முடியும். और प्रार्थना के द्वारा कार्य को हम बदल सकते हैं. பாருங்க, மார்த்தாளுக்குள்ள எவ்வளவு பெரிய நம்பிக்கை, விசுவாசம். तो देखिए मार्था के अंदर कितना भरोसा और विश्वास था. ஜெபத்தின் மேல் ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை. और प्रार्थना के ऊपर एक ना हिलाने सके वाली विश्वास था. அடுத்தபடியாக ஐந்தாவதாக வாசிக்கிறோம். अगला हम पांचवा पढ़ते समय யோவானின் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். और उसी 11वां अध्याय के 27वें वचन पढ़ते समय நீ தேவ குமாரனாகிய கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறேன். हाँ तू यहोवा परमेश्वर की पुत्र है करके मैं विश्वास करती பாருங்க, हूँ. விசுவாசம் எங்க வரை வளர்ந்து விட்டது. तो देखो विश्वास कितना बढ़ चुकी நீ उसका. தேவ குமாரனாய் கிறிஸ்து. हाँ तू प्रभु का मसीह का तू मसीह है. நம்முடைய வாழ்க்கையில விசுவாசத்துல வளரணும். तो हमारे जीवन में हम विश्वास में बढ़ना है. விசுவாசத்துல பின்வாங்க கூடாது. और विश्वास में पीछे नहीं हटना ஒருவன் है. என்னை விட்டு பின்வாங்கி போவானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது. यदि कोई मेरे से पीछे हटे तो उसके ऊपर मेरा प्राण कभी निरंतर नहीं रहेगा. ஆண்டவர் மேல் விசுவாசத்துல நாம் பெருக வேண்டும். तो परमेश्वर यीशु मसीह के विश्वास में बढ़ना है. நீ தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்து. आप परमेश्वर यीशु मसीह हो. ஆண்டவர் மேல நம் விசுவாசம் மேல் மேலும் பலப்பட வேண்டும். तो परमेश्वर के ऊपर विश्वास हमारा निरंतर हर एक दिन बढ़ते रहना है. ஆபிரகாமுக்குள்ள இருந்ததான விசுவாசம் பலவீனப்பட்டு போகவில்லை. वो अब्राहम का विश्वास कभी को कमजोर नहीं होगा. அது பலமுள்ள விசுவாசமா இருந்தது. वो बलवान विश्वास था. அதனால மரித்த சரீரத்தில் இருந்தையும் பிள்ளையை உண்டாக்கினார். उसके कारण ही जो मरा हुआ शरीर के द्वारा परमेश्वर ने एक बच्चे को संतान दिया. விசுவாசம் ஒன்றை உருவாக்கும். और विश्वास एक को उत्पन्न करता है. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும். क्योंकि विश्वास करने के लिए सब कुछ संभव है. விசுவாசத்தினால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. और विश्वास के द्वारा असंभव कुछ भी नहीं உங்கள் है. விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம். आपके विश्वास ही संसार पर विजय पाने वाला विजय है. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். और बिना विश्वास का परमेश्वर को प्रिय होना ना असंभव कार्य है. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். क्योंकि विश्वास करने के लिए सब कुछ संभव है. என்னை விசுவாசிக்கிறவன் என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வார். और मुझे विश्वास करने वाला मुझसे भी बड़े-बड़े कामों को करेगा. அடுத்தபடியாக வாசிக்கிறோம். अगला हम पढ़ते हैं. ஆறாவது வாசிக்கிறோம். யோவானின் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். और छठवां पढ़ते समय उसी 11वां अध्याय के 28वां वचन पढ़ते समय இவைகளை சொன்ன பின் ये कहकर बोलने के बाद அவள் போய் वो जाकर தன் சகோதரியாக மரியாளை ரகசியமாக அழைத்து अपनी बहन मरियम को गुप्त रीति से बुलाकर போதகர் வந்திருக்கிறார், गुरु यहाँ आए हैं உன்னை அழைக்கிறார். और तुझे बुलाता है. பாருங்க, देखो இந்த மார்த்தாள் போய் மரியாளை கூப்பிடுறா. ये मार्था जाके मरियम को बुलाकर ले आती போதகர் है. வந்திருக்கிறாரு, वो प्रभु आए हैं. ரகசியமா போய் சொல்றா. वो एकदम गुप्त रीति से जाकर कहती है. அவ இருக்கிற சோர்ந்து போய் இருக்கிறா. वो एकदम निराश होकर बैठी அதை थी. காட்டிக்கிடாம उसे ना दिखाते हुए மற்றவங்களுக்கு தெரிஞ்சிட கூடாது. और दूसरे लोग ना जानना कर कर சோர்ந்து போய் இருக்கிறா, वो निराशपन से है. பின்வாங்கி போய் இருக்கிறா, वो पीछे हटी है மற்றவங்களுக்கு தெரிஞ்சிட கூடாது. और दूसरे लोग नहीं जानना है. ரகசியமாய் போய் वो चुपके से जाकर போதகர் வந்திருக்கிறார், वो प्रभु आया है உன்னை அழைக்கிறார், और तुझे बुला रहा है. வாம்மா நீ வா. तू आजा. மரியாளை கூப்பிடுகிறாள் இந்த மார்த்தாள். मरियम को बुलाती है ये मार्था. நம்முடைய வாழ்க்கையிலேயும் तो हमारे जीवन में भी சோர்ந்து போய் பின்வாங்கி இருக்கிறவர்களை நாம் जो निराश और पीछे हटे हुए लोगों தேவனுடைய को சமூகத்து நேராக
வழி நடத்த வேண்டும். हम उन्हें परमेश्वर के मार्ग में उसे ले आना है। எத்தனையோ பேர் சோர்ந்து और போயிருக்கிறார்கள், कितने लोग निराश हो எத்தனையோ गए, பேர் தளர்ந்து और போயிருக்கிறார்கள், कितने लोग उदास हो எத்தனையோ गए, பேர் பின்வாங்கி और போயிருக்கிறார்கள். कितने लोग पीछे हट चुके வாழ்க்கையில் हैं, ஏதோ ஒரு சிறிய காரியத்துக்காக, और जीवन में कोई तो एक बुरा कार्य के வாழ்க்கையில் कारण, ஏதோ ஒரு சிறு பிரச்சனைக்காக, और जीवन में कई एक बुराई कार्य இந்த के कारण, மார்த்தாளை போல इस मार्ता के समान அவர்களை இயேசுவிடத்தில் நாம் கொண்டு வர வேண்டும். उन्हें यीशु के पास हम ले आना है। ரகசியமாய் கொண்டு வரணும். वो एकदम चुपके से गुप्त से ले இயேசு आना உன்னை है। அழைக்கிறார், வாங்க. और यीशु आपको बुला रहा है, आ இயேசு உங்களை जाइए। மறக்கல, और यीशु आपको भूला नहीं இயேசு है, உங்களை கூப்பிடுறாரு, और यीशु आपको बुला रहा है, வாங்க வாங்க. आइए आइए। அப்படி கூடும்போது தானா வந்துருவாங்க. ऐसा बुलाते समय वो अपने आप ही आ என்னை जाएंगे। கூப்பிட்டாரா, मुझे बुलाए என்னை क्या, கூப்பிட்டாங்களா, मुझे बुलाए क्या, அப்படியா, ऐसा है क्या, நான் வரேன் போ. मैं आता हूँ। எவ்வளவு ரகசியமா எவ்வளவு தந்திரமா பேசுறா பாரு. और कितना वो चतुराई से उसने बात இயேசு की। உன்னை देखो, அழைக்கிறார், வா. यीशु आपको बुला रहा है, आ जाइए। ரகசியமா கூப்பிடுறா, वो एकदम चुपके से उसे யாருக்கும் बुलाए, தெரிஞ்சிட கூடாது, और कोई भी उसे जानना नहीं है। கூப்பிட்டது தெரிஞ்சிட கூடாது, वो बुलाया हुआ कार्य नहीं जानना है, கூப்பிடுறது தெரிஞ்சிட கூடாது. और बुलाया हुआ कार्य नहीं जानना है। உடனே வந்துட்டாய். वो तुरंत ही आ गई। ஏன்னா ரெண்டு பேரும் போனா தானே அற்புதம் நடக்கும். देखो, दो जन जाएंगे तो ये अद्भुत होगा ना। ஒருத்தி வீட்டுல இருந்துகிட்டு ஒருத்தி மட்டும் போனாக்கி அற்புதம் நடக்குமா? एक घर पे होकर एक जाएंगे तो अद्भुत होगा क्या। இரண்டு பேரும் இணைந்தார்கள். और दोनों इकट्ठा हो गए। மரியாள் என்றால் கண்ணீர், मरियम कहेंगे तो आंसू, கண்ணீர் நிறைந்த ஜெபத்திற்கு பதில் உண்டு. और आंसू भरे हुए प्रार्थना के उत्तर है। இப்ப மார்த்தாளும் கண்ணீரும் சேர்ந்து போகிறது இயேசுவிடத்துல. और मार्ता और ये मरियम जा गए यीशु के पास। நம்முடைய வாழ்க்கையிலேயும் விழுந்து போனவர்களை தூக்கி விட வேண்டும். तो हमारे जीवन में भी जो गिरे हुए लोगों को हम उठाकर छोड़ना है, பின்வாங்கினவர்களை இயேசுவிடத்தில் அழைத்து கொண்டு வர और வேண்டும். पीछे हटे हुए लोगों को यीशु के पास ले आना ஒரு है। லேவியனை போல இருக்க கூடாது, एक लेविय के समान हम नहीं रहना है, ஆசாரியனை போல இருக்க கூடாது. एक याजक के समान नहीं रहना है। அவர்கள் விட்டு விட்டு போனார்கள். वे सब छोड़कर चले गए, ஆனா நல்ல சமாரியன் लेकिन अच्छा समारिया அந்த விழுந்து கிடந்தவனை जो गिरा हुआ मनुष्य को தன்னுடைய வாகனத்திலே ஏற்றி अपने वाहन में लेकर, அவனுக்கு திராட்சரசம் வார்த்து और उसके लिए जो दाग रस को அவனை निकालकर, சத்திரத்திலே கொண்டு விட்டான். और उसे जाकर शहर में जाकर छोड़ा, அவனுக்கான வேண்டியதான பணத்தையும் கொடுத்தான். और उसकी जो आवश्यकता के पैसे को भी दिया। நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நல்ல சமாரியனாக செயல்பட तो வேண்டும். हमारे जीवन में अच्छे एक समारी के समान जीवन में दिखाई देना है। காயப்பட்டவர்களை தூக்கி கொண்டு வர வேண்டும். और जो घायल पड़े हुए लोगों को हम उठाकर ले आना है, அடிப்பட்டவர்களை தூக்கி கொண்டு வர और जो வேண்டும். मार लगे हुए लोगों को हम उठाकर ले आना है। நல்ல சமாரியனாக செயல்பட வேண்டும். वो अच्छे समारिया के समान हम दिखाई देना है। இந்த சுபாவம் இந்த மார்த்தாளுக்குள்ளே இருந்தது. ये स्वभाव उस मार्ता के अंदर था। சோர்ந்து பின்வாங்கி இருந்ததான மரியாளை இயேசுவிடத்திலே கொண்டு வந்தாள். जो उदास निराश हुआ उस मरियम को यीशु के पास उसने ले आई। அடுத்த வாசிக்கிறோம். अगला हम पढ़ते समय யோவானின் சுவிசேஷம் யோவாना की सुसमाचार 12ஆம் அதிகாரம் 12वां अध्याय 2ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். दूसरा वचन पढ़ते हैं। அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். और वहां उन्होंने उसके लिए भोजन तैयार किया। மார்த்தாள் பணிவிடை செய்தாள். और मार्ता उसका सेवा कर रही थी। மார்த்தாள் பணிவிடை செய்தாள். और मार्ता सेवा कर रही थी। இயேசுவுக்கு பணிவிடை செய்தாள். और यीशु के लिए वो सेवा कर रही थी। பாருங்கள் மார்த்தாளுடைய காரியங்கள் எவ்வளவு காரியங்கள் நல்ல இருக்கு. देखो मार्ता के अंदर कितने अच्छे खूबियां उसके अंदर थे। ஆனா அந்த மார்த்தாள ஒரே வார்த்தையில போட்டு எல்லாரும் அப்படியே அமைக்கிறாங்க. लेकिन सभी लोग इस मार्ता को एक ही बातों के साथ उसे दबा देते அவள் हैं। கவலைப்பட்டு வேலை செய்து கவலைப்பட்டு கலங்கினாள். वो काम कर चिंता होकर व्याकुल हो रहे थे। இந்த மரியாளை தூக்கி விட்டதே இந்த மார்த்தாள் தான். ये मरियम को जो उठाकर छोड़ने वाली वो मार्ता ही थी। இந்த மார்த்தாளை பற்றி 7 விதமான நல்ல காரியங்களை பார்த்தோம். इस मार्ता के बारे में 7 प्रकार के अच्छे कार्यों को हमने देखे। முதலாவது பார்த்தோம், पहला हमने देखे அவள் இயேசுவுக்கு லாசரு வியாதியா இருந்த பொழுது இயேசுவுக்கு ஆள் அனுப்பினார். जब लाजरुस बीमार था तब परमेश्वर के पास उसने अपने आदमी को भेज दिया। இயேசு மார்த்தாள் இடத்திலே அன்பா இருந்தார். और यीशु मार्ता के पास प्रेम के साथ थे। இயேசு வரும்பொழுது இந்த மார்த்தாள் எதிர்கொண்டு போனார். और यीशु आते समय उनका यीशु का सामना करने के लिए मार्ता गई। இயேசு வந்திருக்கும் போது और यीशु आने के நீர் समय இருந்திருந்தால் हे என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். हे प्रभु यदि आप यहाँ पर होते तो मेरा भाई ना मरा होता। ஆண்டவருடைய வல்லமை அறிந்தவளாய் और காணப்பட்டார். परमेश्वर की सामर्थ को जाने हुए समान थी वो। அடுத்தால ஜெபத்தின் மேன்மை சொல்லுகிறார். अगला प्रार्थना की उन्नति के बारे में कहती है। நீ தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருவார் என்று அறிந்திருக்கிறேன். आप परमेश्वर का जो कुछ मांगोगे तो वो तुम्हें देगा करके मैं जानी हूँ। ஜெபத்துக்கு தேவன் பதில் தருவார் என்று நான் அறிந்திருக்கிறேன். और प्रार्थना का परमेश्वर उत्तर देगा करके मैं जानती हूँ। அடுத்தபடியாக தேவகுமாரனாய் கிறிஸ்து अगला जो परमेश्वर मसीह का என்று நான் விசுவாசிக்கிறேன். ऐसा मैं विश्वास करती हूँ। அது விசுவாசம் வளர்ந்தது. तो उसका विश्वास में बढ़ोतरी पाई। சகோதரியாகிய மரியாளை ரகசியமாய் இயேசுவிடத்திலே அழைத்து
அழைத்து கொண்டு வந்தார். और बहन मरियम को जो चुपके से गुप्त रीति से यीशु मसीह के पास ले आए। அடுத்தபடியாக மார்த்தாள் இயேசுவுக்கு பணிவிடை செய்தார். अगला जो मार्था जो परमेश्वर यीशु मसीह को जो अपना मतलब सेवा कर रहे थे। நம்முடைய வாழ்க்கையில பணிவிடை செய்ய வேண்டும். तो हमारे जीवन में हम सेवा करना है। நாம் ஆண்டவருக்கு பணிவிடை நல்ல பணிவிடைக்காரர்களா இருக்க வேண்டும். हम अच्छे परमेश्वर के लिए एक सेवा समान दिखाई देना है। ஆண்டவருக்கு பணிவிடை செய்வதை ஒருபோதும் நிறுத்திவிட கூடாது. और परमेश्वर की सेवा करना हम कभी छोड़ नहीं देना है। இனிமேல் எனக்கு இந்த பணிவிடை வேண்டாம்னு ஒதுங்கிர கூடாது. आज से मुझे ये सेवा नहीं चाहिए करके हम हट नहीं जाना है। பணிவிடை ஊழியம் நம்முடைய வாழ்க்கையில நம்மை உயர்த்தும். और सेवा करने वाली जो सेवकाई वो हमें ऊंचा करता है। யோசுவா மோசேக்கு பணிவிடைக்காரனாக இருந்தார். और योशुआ मूसा के लिए वो सेवक बनकर था। யோசுவாவை கர்த்தர் உயர்த்தினார். और योशुआ को परमेश्वर ने ऊंचा किए। எலியாவுக்கு எலிசா பணிவிடைக்காரனாக இருந்தார். और एलिया एलिसा के लिए वो सेवक के समान था। அந்த எலிசாவை கர்த்தர் உயர்த்தினார். उस एलिसा को परमेश्वर ने उन्नति दिए। யோவான் பணிவிடைக்காரனாக இருந்தார். और योवान जो था वो सेवा के समान था। இயேசுவுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படியாக கர்த்தர் உயர்த்தினார். और यीशु मसीह को जो बपतिस्मा देने के समान परमेश्वर ने उन्हें उन्नति दी। தூதர்களை கர்த்தர் பணிவிடை செய்யும்படியாக வைத்திருக்கிறார். और देवदूत लोगों को परमेश्वर जो सेवा करने के लिए रखे हैं। நம்மை விட கனமானவர்களுக்கு நாம் பணிவிடை செய்ய வேண்டும். तो हमसे भी जो आदर व सम्मान वाले को हम सेवा करना है। பணிவிடை ஊழியம் நம்முடைய வாழ்க்கை உயர்வை கொண்டு வரும். जो सेवा करने वाले सेवक है हमारे जीवन में एक उन्नति को ले आता है। பணிவிடை செய்யாமல் வாழ்க்கையில உயர்வு இல்லை. और सेवा करे ना करे बिना हमारे जीवन में उन्नति नहीं है। மனைவி புருஷனுக்கு பணிவிடை செய்யணும். और पत्नी पति का सेवा करना है। பிள்ளைகள் பெற்றோருக்கு பணிவிடை செய்யணும். और बच्चे लोग माता पिता का सेवा करना है। அந்த குடும்பம் ஒரு நாளும் அசையாது. वो परिवार उस समान के परिवार कभी नहीं நம்முடைய வாழ்க்கையில பணிவிடை. तो हमारे जीवन में सेवा நம்மை விட மேன்மையானவர்களுக்கு பணிவிடை செய்யணும். हमसे भी जो उन्नति भरे लोगों के लिए हम सेवा करना है। இந்த இயேசுவின் பாதம் வராமல் तो यीशु मसीह के चरणों में ना आते हुए வேலைக்கு போனதான ये काम के पीछे दौड़ी हुई இந்த மார்த்தாளுடைய வாழ்க்கையிலே इस मार्था के जीवन में வருத்தம் இருந்தது. वो चिंता था, கவலை இருந்தது, दुख था கலக்கம் இருந்தது, और घबराहट था, பற்பல வேலைகள், और बिन बिन काम, பல வேலைகள், और कई புது புது வேலை வந்துகிட்டே இருக்கு. और नया नया काम आ रहा है। வாழ்க்கையில நிம்மதியே இல்ல, और जीवन में शांति இளைப்பாறுதலே இல்ல. और विश्राम नहीं है। ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை பிடித்து கொண்ட பொழுது, लेकिन परमेश्वर के शब्दों को जब धरते समय இயேசுதான் நல்ல பண்பு என்பதை அறிந்த பொழுது, यीशु ही उत्तम भाग्य कर जानने के बाद வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் உண்டான. जीवन में बड़ी एक बदलाव उत्पन्न हो गया। இந்த நாட்களே நம்முடைய வாழ்க்கையிலேயும் तो जीवन में हमारे நாம் भी நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். हम अच्छे से जानना है। நம்மை விட்டு எடுபடாத நல்ல பங்கு, हमसे निकलने वाले अच्छे தேவையானது ஒன்று, जो जरूरत एक ही है, இயேசுவின் பாதத்தில் அமர்ந்திருப்பது. यीशु के चरणों में इंतजार करना। இந்த நாட்களே நாம் அதை புரிந்து கொண்டு इस दिनों में हम उसे जानकर நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருப்பதை நாம் விட்டுவிடாதபடிக்கு, हम इस दिनों में परमेश्वर के चरणों में बैठ इंतजार करना ना छोड़ते ஆண்டவருடைய हुए பாதத்தில் அமர்ந்திருக்கும்படியான கிருபை கர்த்தர் நமக்கு தரும்படியாக, परमेश्वर के चरणों में इंतजार करने के लिए परमेश्वर में अनुग्रह देने के लिए, மென்மையான வாழ்வை வாழும்படியாக तो इस प्रकार की उन्नति भरा हुआ கர்த்தர் जीवन நமக்கு जीने के கிருபை लिए தரும்படியாக परमेश्वर हमें अनुग्रह देने के लिए எல்லாரும் ஜெபிப்போம். सब लोग प्रार्थना करेंगे। எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிப்போம். सब लोग स्तुति करके प्रार्थना करेंगे। ஹalleluya 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 ஹalleluya. நல்ல ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம் 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 நேசுவே. ஹalleluya 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 ஹalleluya. ஏசப்பா மக்கு ஸ்தோத்திரம் 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 நேசுவே. மை நன்றியோடு துதிக்கிறோம், மை நன்றியோடு துதிக்கிறோம் நல்லவரே. ஹalleluya ஹalleluya. நேசுவே மக்கு ஸ்தோத்திரம் 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 கிருபையின் தேவனே. ஹalleluya. தேவையானது ஒன்று, आवश्यकता एक ही है। மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். और मरियम ने हमसे ना निकलने वाले उत्तम भाग को उसे चुन लिया। நம்மை விட்டு எடுபடாத நல்ல பங்கு இயேசு. हमसे ना निकलने वाले जो उत्तम भाग वो यीशु मसीह है। தேவையானது ஒன்று இயேசு. और आवश्यकता जो एक है वो यीशु பாதத்தில் मसीह। அமர்ந்திருப்பது उसके चरणों में इंतजार करना வாழ்க்கையில மேன்மையானதை கொண்டு வரும். हमारे जीवन में उन्नति भरे कामों को ले आता है। நாட்களே தேவனுடைய பாதத்தில் அதிகமாக காத்திருக்கும்படியா, और परमेश्वर के चरणों में अधिकता से इंतजार பாதத்தில் करने के लिए, அமர்ந்திருந்து उनके चरणों में इंतजार நம்முடைய कर வாழ்க்கையை கற்றுக்கொள்ளும்படியா, हमारे जीवन में सीखने वाले ஒரு कार्य, இளைப்பாறுதல் உள்ள வாழ்க்கை வாழும்படியா, एक विश्राम भरा हुआ जीवन ஒரு जीने के लिए, மேன்மையான வாழ்க்கை வாழும்படியா, एक उन्नति भरा हुआ जीवन जीने के लिए எல்லாரும் சோதனை பண்ணி ஜெபம் सब स्तुति करके प्रार्थना करेंगे। ஹalleluya ஹalleluya ஹalleluya. நேசுவே மக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருப்பதே ஹalleluya. परमेश्वर के चरणों में इंतजार करना அதுதான் நல்ல பங்கு, वो ही उत्तम भाग है, அதுதான் நம்மை விட்டு எடுபடாத பங்கு. वो ही हमसे ना अलग होने वाले भाग है। ஹalleluya ஹalleluya ஹalleluya. நேசுவே
आनंदी आनंद गए मेरा यीशु के नाम में, आनंदी आनंद गए मेरा यीशु के चरणों 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 में। पाप मेरा समा गया, श्राप मेरा निकल गया यीशु के रक्त द्वारा, पाप मेरा समा गया, श्राप मेरा निकल गया यीशु के रक्त द्वारा। नया जीवन यीशु में, कृपा जीवन यीशु पवित्र आत्मा द्वारा, नया जीवन यीशु में, कृपा जीवन यीशु में पवित्र आत्मा द्वारा। हमें आनंदी आनंद है मेरा यीशु के चरणों में, गोरिल्ला आनंदी आनंद है मेरा यीशु के चरणों में। बाजे के शब्द में, दूतों की सेना में आएगा यीशु राजा, बाजे के शब्द में, दूतों की सेना में आएगा यीशु राजा। सन्मात्र मेघम रूपांतर होकर महिमा में जाएंगे, सन्मात्र मेघम रूपांतर होकर महिमा में जाएंगे। आनंदी आनंद है मेरा यीशु के चरणों में, आनंदी आनंद है मेरा यीशु के चरणों में। सर्वशक्ति यीशु विजय के दादा, जय देने वाला है, सर्वशक्ति यीशु विजय के दादा, जय देने वाला है। मन से गम घोषणा गाकर सबको बताएंगे, एक मन से गम घोषणा गाकर सबको बताएंगे। आनंदी आनंद है मेरा यीशु के चरणों में, 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 आनंदी आनंद है मेरा यीशु के चरणों में। பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினால், பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினால்। கிறிஸ்துவுக்கு வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினால், கிறிஸ்துவுக்கு வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினால்। ஆனந்தம் ஆனந்தமே கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில், ஆனந்தம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில்। வல்லவர் எம் இயேசு, வாழ வைக்கும் தெய்வம், வெற்றி மேல வெற்றி தந்தார், வல்லவர் எம் இயேசு, வாழ வைக்கும் தெய்வம், வெற்றி மேல வெற்றி தந்தார்। ஒரு மனமாய் கூடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம், ஒரு மனமாய் கூடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம்। குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், ஆனந்தம்
நம்ம எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். हम सब परमेश्वर की स्तुति करेंगे। स्तुति हो, स्तुति हो, स्तुति हो। தேவையானது ஒன்று. जो आवश्यकता एक है, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். और मरियम ने अपने आप से ना निकले उत्तम भाग को उसे चुन लिया। அந்த வார்த்தையை மார்த்தாள் பிடித்து கொண்டாள். उस शब्दों को मार्ता ने पकड़ लिया। தேவையானது ஒன்றே. जो आवश्यकता एक ही है, நல்ல பங்கு. जो उत्तम भाग, ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து இருக்கிறது நல்ல பங்கு. परमेश्वर के चरणों में इंतजार करना वो उत्तम भाग है। மர்த்தாளுடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்கள் உண்டான. और मार्ता के जीवन में एक बड़ी बदलावट होने लगा। ஆண்டவருடைய பாதத்தை பிடித்து கொண்டாள். और परमेश्वर के चरणों को उसे धर लिया தன்னுடைய காரியங்களை இயேசுவுக்கு சொல்ல ஆரம்பித்தார். और अपने कार्य को यीशु मसीह के पास बताने लगी। இயேசு மார்த்தாளிடத்தில் அன்பா இருந்தார். और यीशु मसीह मार्ता के पास प्रेम के साथ दिखाई दिए। இயேசு வரும்பொழுது और यीशु आते समय மார்த்தாள் எதிர்கொண்டு போனார். और मार्ता उनका सामना कर कर दौड़ कर चली गई। நீர் இங்கே இருந்திருந்தால் यदि आप यहाँ होते तो சகோதரன் மரித்திருக்க மாட்டார். मेरा भाई ना मरता। ஆண்டவருடைய வல்லமை புரிந்து கொண்டார். और परमेश्वर की सामर्थ को उसने जान ली। நீ தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வதை और परमेश्वर के पास मांगने वाले कार्य को தந்தருள்வார் என்று அறிந்திருக்கிறார். वो तुरंत देने वाला है करके उसने जानी हुई थी। ஜெபத்திலே ஒரு பெரிய அசைக்க முடியாத நம்பிக்கை. और प्रार्थना में ना हिला सकने वाली इस प्रकार के நீ विश्वास। தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறேன். आप परमेश्वर के पुत्र यीशु मसीह होकर के विश्वास करती हूँ। விசுவாசத்திலே வளர்ச்சி உண்டான. और विश्वास में एक बढ़ोतरी पाई। தன்னுடைய சகோதரியாக வீட்டில் இருந்ததான சகோதரியாக மரியாளை ரகசியமாய் அழைத்துக் கொண்டார். अपने घर पर रहने वाले बहन मरियम को वो गुप्त और चुपके से उसे बुला कर ले आए। இயேசுவுக்கு பணிவிடை செய்தார். और यीशु की उसने सेवकाई की। நம்முடைய வாழ்க்கையிலேயும் हमारे जीवन में भी தேவையானது ஒன்று. जो आवश्यकता कार्य एक ही है, அந்த நல்ல பங்கை நம்முடைய வாழ்க்கையிலே தெரிந்து கொண்டு वो उत्तम भागों को हमारे जीवन में हम चुन लेना है। இயேசுவாகிய நல்ல பங்கை நம்முடைய வாழ்க்கையிலே தெரிந்து கொண்டு यीशु मसीह कहलाने वाले उस अच्छे उत्तम भागों को चुनना है। வார்த்தையில் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து கற்றுக்கொள்ள முடியாது. और उसके चरणों में बैठकर सीखने वाले कार्य கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு கிருபை தந்து வழி நடத்த முடியாது. परमेश्वर हमारे जीवन में हर एक को कृपा देकर मार्ग देकर चलाने के लिए எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். हम सब परमेश्वर की स्तुति करेंगे। ஸ்தோத்திரம் स्तुति हो, ஸ்தோத்திரம் स्तुति हो, ஸ்தோத்திரம் स्तुति हो, ஸ்தோத்திரம். முதலாவது மரியாள் மார்த்தாளுடைய வாழ்க்கையிலே और पहला मार्ता के जीवन में நல்ல பொறுப்பு இருந்தது. वो अच्छा एक जिम्मेदारी था। இயேசுவை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டிருந்தார். और यीशु मसीह को अपने घर पर स्वीकार ग्रहण किया। ஆனால் ஆண்டவருடைய பாதத்தில் அவர் அமரவில்லை. लेकिन वो परमेश्वर के चरणों में उसने इंतजार नहीं किया। பற்பல வேலைகளை குறித்ததான வருத்தங்கள் இருந்தது. और बिन बिन कामों के कारण उसके जीवन में चिंता भरा हुआ था। ஆண்டவரிடத்திலே வாக்குவாதம் பண்ணுகிறவளாய் காணப்பட்டார். और परमेश्वर के पास वाद विवाद करने वाली थी। வாழ்க்கையிலே கலக்கங்கள் இருந்தது. और जीवन में जो चिंता भरा हुआ था கவலைகள் இருந்தது. और दुख भरा हुआ था। ஆனால் ஆண்டவருடைய பாதத்தை பிடித்துக் கொண்ட பொழுது लेकिन परमेश्वर के चरणों को धरते समय இவைகள் எல்லாம் மாற்றப்பட்டு सारी कमियां बदल कर ஒரு மேன்மையான வாழ்க்கையை பெற்றுக்கொண்டார். एक उन्नति भरा हुआ जीवन को उसने प्राप्त कर அதுபோல लिया। இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே उसी तरह हम भी हमारे जीवन में ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து और परमेश्वर के चरणों में इंतजार करना, மேன்மையான வாழ்க்கை வாழ முடியும். एक उन्नति भरा जीवन जीने के लिए இந்த வழி நடத்த முடியாது. परमेश्वर कृपा देकर चलाने के लिए எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். सब परमेश्वर की स्तुति करेंगे। ஸ்தோத்திரம் स्तुति हो, ஸ்தோத்திரம் स्तुति हो, ஸ்தோத்திரம் स्तुति हो, ஸ்தோத்திரம். स्तुति அன்பு கிருபை இரக்கம் நிறைந்த பரலோக பிதாவே, हो। प्रेम अनुग्रह दया भरा हुआ हमारे प्रभु यीशु உம்மை मसीह, நன்றியோடு துதித்து உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. हम धन्यवाद के साथ आपके नाम की स्तुति करते प्रभु। மட்டுமாக இந்த பைபிளை யாரன் கர்த்தர் ஆசீர்வதித்த இந்த கிருபைக்கு உமக்கு ஸ்தோத்திரம். हे प्रभु, अब तक इस बाइबल स्टडी को आशीर्वाद करके दिया हुआ कृपा के लिए आपकी स्तुति மார்த்தாளுடைய हो। வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கி ये मार्ता के जीवन में एक बड़े एक बदलाव को ले आया। தேவையானது ஒன்று. जो आवश्यकता एक ही है, தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு जो अपने आप से ना निकलने वाले अच्छे उत्तम भाग। என்பதை இந்த மார்த்தாள் அறிந்து கொண்டாள். इस प्रकार इस मार्ता ने जान ली। அதுபோல இந்த நாட்களில் நாங்களும் उसी तरह हम भी ஆண்டவரே தேவையானது ஒன்று. जो आवश्यकता एक ही है, எங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீர். हमसे ना निकलने वाले उत्तम भाग आप ही हो। ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் நாங்கள் அதிகமாக அமர்ந்து இருக்க முடியாது. हे प्रभु, आपके चरणों में अधिकता से हम इंतजार करने के लिए உம்முடையதில் அதிகமாக இந்த நாட்களை கற்றுக்கொள்ள முடியாது. और अधिकता से आपके द्वारा हम सीखने के நீர் लिए விரும்புகிற வாழ்க்கை வாழ முடியாது. और आप चाहने वाले जीवन जीने के लिए எங்களுக்கு கிருபை தந்து வழி நடத்த முடியாது. ஜெபிக்கிறோம். परमेश्वर हमें अनुग्रह कृपा देकर चलाने के लिए आपसे विनती करते हैं। கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீர். और इस वचनों को सुनने वाले हर एक लोगों को आप आशीर्वाद குடும்பங்களை कीजिए ஆசீர்வதிப்பீர். और उनके परिवारों को आशीर्वाद குடும்பத்தில் कीजिए எல்லா தேவைகளை சந்திப்பீர். और परिवार की सारी जरूरतों का पूरा குறைகள் कीजिए எல்லாம் நிறைவாக்கும். और सारी कमियों को पूरा தொடர்ந்து कीजिए பெரிய காரியங்களை செய். और लगातार बड़े कामों को कीजिए। தாழ்த்தி தருகிறோம். हमें नम्रता से आपके हाथ में இயேசுவின் सौंपते हैं। நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते हैं हमारे अच्छे पिता, ஆமென். आमीन। என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே.
ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவினுடைய கிருபையும் हमारा प्रभु यीशु मसीह की कृपा பிதாவாகிய தேவனுடைய அன்பும் पिता परमेश्वर का பரிசுத்த प्रेम ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியம் पवित्र आत्मा का मेल मिलाप என்று சதா காலங்களிலும் आज और कल सदा நம் सर्वदा அனைவரோடு கூட हम सभी சகல के साथ பரிசுத்தவான்களோடு கூட सारे पवित्र लोगों के நித்திய साथ காலமாக நிலைத்திருப்பதாக. अनंत अनंत काल तक बने रहे ஆமென். आमीन அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.